सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानकीकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदे हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुखशौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहुबलान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுக்கிற விசேஷத்தினால் நாம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம்லாம் மூலப்பாராயணம் பண்ணிட்டு வரோம். அது சில பேர் என்னென்னா, அதாவது நம்ம ஏன் 9 நாளில் பாராயணம் பண்ணி முடிக்கலாம், ஏன் 9 நாளில் பாராயணம் பண்ணி முடிக்கல அப்படின்னா, இதை முடிக்கணுன்றதுக்காக பாராயணம் பண்ணல. முதல் புரிஞ்சுக்கணும். சில பேர் நினைக்கலாம், என்ன இது 2 நாள் ஒரு 2-3 நாள் பாராயணம் விட்டு போச்சு அப்படின்னு நினைக்கலாம். சரி, பாராயணம் பண்ணலன்னு அப்படிலாம் கிடையாது. அதாவது என்னென்னா, பாராயணம் என்னென்னா முடிக்கணும்னு பாராயணம் பண்ணுறது 9 நாளில் முடிச்சிடலாம், பெரிய விஷயம் இல்லை. அது இறங்கி காலைல 6 மணிக்கு ஆரம்பித்து பாராயணம் பண்ணால் முடிச்சிடலாம். அது முடிக்கிறதுக்கே மனசு இல்லையே. எனக்கு கரெக்டாக என்னென்னா, ஏகாதசிக்கு முடிக்க வேண்டியது. ஏகாதசி நேற்று முந்தானத்தான் அது ஏகாதசி முடிக்க வேண்டியது. ஆனால் கரெக்டாக அது எனக்கு ஏகாதசி தான் முடியும். ஆனால் எனக்கு முடிக்கிறதுக்கு மனசு இல்லை. அது இப்போ யுத்தகாண்டம் வந்துட்டோம். யுத்தகாண்டத்தில் நாகபாசத்துலேருந்து விமோச்சனம் அடைகிற வரைக்கும் நம்ம வந்துட்டோம். அது நடுவில் 2-3 நாள், 1 நாள் 2 நாள் விட்டாச்சு பாராயணம். விட்டுல கொஞ்சம் கொஞ்சமாக படித்தேன். அது கொஞ்சமாக படித்து போட்டோம். நாம் அப்புறம் ரிலாக்ஸாக படிக்கணும்னு, சரி இருக்கட்டும், நம்ம ஏன் பொறுமையாக படித்தேன்னா, ஏன் உடனே ஓடணுமா? அதை முடிக்கணும்னு படிக்கிறது அப்போ அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது? பாராயணம் பண்ணுறதே ஒரு சுகமான ஒரு அனுபவம், தெரியுமா? பாராயணம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிக்கணும். ஏன்னா அது எப்படி இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக வந்துடுது. நம்ம தான் ஸ்லோவாக பண்ணாலும் ஸ்லோவாக வரமாட்டேங்குது, ஃபாஸ்ட்டாக வந்துடுது. ஆனால் உண்மையிலேயே பாராயணன்றது ரசித்து படிக்க வேண்டியது. ரசித்து படிக்க வேண்டியது. அது மேலே உண்மையான காதல் இருந்தால், ராமாயணத்தில் பாராயணம் பண்ணுறதுல ஒரு காதல் இருக்கும். அந்த காதல் இருந்தால் அந்த ரசித்து படிக்க தோணும். நானே படிக்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் படிக்கிறேன். அது என்னன்னு தெரியல, எப்படி இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக வந்துடுது. அப்படின்னா எனக்கு என்ன ஆசைன்னா, முடிச்சிடணும்னு படிக்கிறது கிடையாது. முடிச்சிடணும் படிச்சிருந்தால் எப்போ படிச்சுட்டு இருப்பேன், எப்போ முடிச்சுட்டு இருக்கலாம். 9 நாளில் முடிச்சிருக்கோம். எத்தனையோ நவகம் போட்டிருக்கோம். நாம் யூடியூப்பில் நிறைய ராமாயணம் பாராயணம் போட்டிருக்கோம். என்னை பொறுத்தவரை என்னன்னா, புரியுதோ புரியலையோ, நம்ம பாட்டுக்கு பாராயணம் நிதானமாக அழகாக படிக்கணுன்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் அப்படி படித்தோம்னா லேட்டாக தான் முடிக்க முடியும். 9 நாளில் முடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் 9 நாள் சிலபஸ் அது கோர்வையாக வராது. அது எப்படின்னா 20 நாள் 30 நாள் ஆகிடும். அது அப்படி பொறுமையாக நம்ம ரசித்து படித்தோம்னா. ஆனால் அப்படி படிக்கணும் தான் எனக்கு ஆசை. சரி, நவாக முறைப்படி படிக்கிறோம் அப்படின்றதுக்காக படிக்கிறேனே தவிர, உண்மையிலே எனக்கு பொறுமையாக நிதானமாக அழகாக ரசித்து படிக்கணும்னு தான் ரொம்ப ஆசை. எதுக்காக முடிக்கணும்? அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக முடிக்கணும். எதுக்கு முடிக்கணும்? முடியக்கூடாதுன்ற ராமாயணமே நம்ம வாழ்க்கையாக இருக்கணும். அவ்வளோதான், அப்படியே இருக்கணும். அதுக்கு முடிவே கிடையாது. இந்த யுத்தகாண்டம் கடைசிக்கு வந்துட்டோம். இந்த பட்டாபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு போகிறோம். முடிச்சிட்ட பிறகு மறுபடியும் நவாகம் பண்ண போகிறோம். எனக்கு என்னவோ நவாகம் கூட எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. இந்த 27 நாள் படிக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, லவகுசத்தில் 32 நாள் ராமாயணம் சொல்லியிருக்காங்க. இதே 24,000 ஸ்லோகம் 32 நாள் சொல்லிக்கிறாங்க ராமாயணம்.
அப்போ எப்படி சொல்லியிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். 32 நாள் எங்கேயாவது பார்த்தா 9 நாள் ராமாயணம் வைக்கிறதே பெரிய விஷயம். சில இடத்துல 5 நாள் வைக்கிறாங்க, சில இடத்துல ராமாயணத்தையே சப்தாக முறையில் வைக்கிறாங்க. 9 நாள் வச்சா கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்கிறாங்க. ஆனால் 32 நாள் ராமாயணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அஸ்வமேத மண்டபத்தில் ராம சன்னிதானத்தில் எப்படி சொல்லியிருப்பாங்க. அந்த குழந்தைகள் எப்படி அழகாக, அதான் சொல்கிறேன், தந்திரி லயத்தோடு நல்லா பாடி ரசித்து அனுபவத்தோடு பாடியிருக்காங்களாம் 32 நாள் லவகுசர்கள் ராமாயணத்தை. அப்படிப்பட்ட ஸ்வரங்கள், அந்த அழகான குரல் வளம் உடையவர்களாம் யார்? லவகுசர்கள். அவர்கள் அதை தேக பிம்பாதிபத்துவம், அதனால் ராமரை போலவே தேகம் உடையவர்கள், ராமரை போலவே அழகுடையவர்கள். அதை நம்ம பார்த்தீங்கன்னா அந்த வால்மீகி ராமாயணத்தில் அதில் அப்படி போட்டிருக்கோம். 32 நாள் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா எப்படி சொன்னாங்கன்றது அங்கே போட்டிருக்கு. அது பிரத்யக்ஷமேவ தரிசிதம். என்றைக்கோ அந்த பாவத்தோடு அந்த அபிநயத்தோடு அதை ரசித்து அந்த உருக்கமாக அப்படி ராமர் கதையை அந்த குழந்தைகள் பாடும்போது அந்த கிராமத்து வாசிகள்லாம் நகரத்து வாசிகள்லாம் அப்படி ரசித்து அப்படியே மெய்மறந்து கேட்பாங்களாம். ரிஷிகள் அப்படியேப்பட்ட அமலாத்மனம் சுத்தமான ஆத்மாக்களாகிய ரிஷிகள் பற்றற்றவர்களாகிய அவர்களுக்கு கூட பற்றுதல் உண்டாயிடுச்சான் அந்த ராமாயணத்தில். அவர்களெல்லாம் கண்களில் கண்ணீர் வடிய ஆரம்பிச்சிட்டாங்களாம். உடம்பு புல்லரிச்சு போய் தொண்டை கத்கதம் உண்டாகி அவளுக்கு எதை கொடுக்குறதுன்னு தெரிய கையில் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் கொடுக்குறாங்க. கடத்தை கொடுக்குறாங்க, மரபுரி கொடுக்குறாங்க, சில பேர் தலையில் கட்டக்கூடிய கயிறை கொடுக்குறாங்க, முஞ்சி புல்லாரான அப்படி கயிறை கொடுக்குறாங்க. அப்புறமா மேகலை கொடுக்குறாங்க, முஞ்சி புல்லாரான மேகலை கொடுக்குறாங்க. சில பேர் தர்ப்ப கட்டை கொடுக்குறாங்க. அது மாதிரி எல்லாமே அவங்க கையில் இருக்கிறது அப்படி அப்படியே கொடுத்துட்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்ன கொடுக்குறது தெரியாமல் அப்படி அப்படியே இருக்கிறது கொடுக்குறாங்க. மனசார கொடுக்குறான்னு அர்த்தம். சில பேர்கள் ஒன்றும் இல்லைன்னா 2 கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நீங்கள் க்ஷேமமாக வாழ்வீர்கள் அப்படின்னு ரிஷிகள்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட மகாத்மாக்களுடைய சபையில்தான் இந்த ராம கதையை பாடினா எல்லாருக்கும் பிரியம். ராமருடைய கதை யாருக்கு பிரியம் இருக்காது? எல்லாருக்கும் மனசு சந்துஷ்டியை கொடுக்கக்கூடியது, மனசில் நிர்மலமாக்கக்கூடியது, நல்ல நடத்தைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடியது, குடும்பத்தில் ஒற்றுமையை உண்டாக்கக்கூடியது, ஒற்றுமைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடியது, ஒருத்தருக்கு பணிஞ்சு போகக்கூடிய நல்ல உபதேசங்களை சொல்லிக் கொடுக்க, மனசில் தெளிவை உண்டாக்கக்கூடியது. எப்படியாப்பட்ட எண்ணங்கள் உண்டாகணும் மனசில் அப்படின்றது பக்தி அதிகரிக்க செய்யக்கூடியது. ராமாயணத்தில் சீதையினுடைய ராம பக்தி எப்படி இருந்தது பாரு அப்படின்னு, அது மாதிரி பக்தி அதிகரிக்க செய்யக்கூடியது. அப்படியேப்பட்ட பகவானுக்கு அப்படியே ஓயாத பகவானுக்கு சேவை செய்து கொண்டிருந்தால் ஆஞ்சநேயர் மாதிரி ஓயாத சேவை செய்யணும். நம்ம சோம்பேத்தனப்படக்கூடாது. ராமருக்கு அப்படி கைங்கரியம் பண்ணார் ஆஞ்சநேய சுவாமி. அது மாதிரி நம்ம கொஞ்சம் காலைல எழுந்து பாகவத ராமாயணம் பாராயணம் பண்ணால் நம்ம சோம்பேத்தனம் படுறோம் சில பேர். அப்போ ஏன் அது நம்ம போய் குளிக்கணும், பல் வளர்க்கணும், இது பண்ணணும், எல்லாம் பண்ணணுமே அப்படின்னா அதுக்கு ஒரு சோம்பேத்தனம் பண்ணுறாங்க. இல்லை 8 மணிக்கு பார்த்துக்கலாம் அப்படிலாம் கிடையாது. உடனே காலையில் எழுந்து 4 மணிக்கு அந்த சோம்பேத்தனம் படக்கூடாது. ஆஞ்சநேய சுவாமி சோம்பேத்தனம் பட்டாரா? நல்ல விருந்துணவே கொடுக்குறேன்னு சொன்னான் யார்? மைனாக பர்வத்தன். ஆனால் அது வாங்கி சாப்பிட்டாரா? நோ. ராமருடைய கைங்கரியம் முக்கியம். அது பிறகு சாப்பாடெலாம் அப்பமா சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓயாத ஒழிச்சு நின்றார் ஆஞ்சநேய சுவாமி. அது மாதிரி விழிப்புணர்வாக ராமருடைய கைங்கரியத்தில் விழிப்புணர்வாக இருக்கிறவங்களுக்கு ராமர் ஏன் அனுகிரகம் பண்ண மாட்டார்? ராமர் அதனால தான் தன்னையே கொடுத்தார் ஆஞ்சநேய சுவாமிக்கு. சர்வஸ்வம் சொல்லி தன்னையே அர்ப்பணித்தார் அந்த பக்தனுக்காக, ஆஞ்சநேய சுவாமிக்காக. ஏன்னா அது பிரம்மச்சாரிகளால் தான் முடியும். அது மாதிரி ஓயாத உழைக்க முடியும். ஆமாம், சம்சாரிகளால் நிச்சயமாக மந்த புத்தி தான் உண்டாகும். அது அப்படி தான். அதனால் அது பிரம்மச்சாரி, நித்திய பிரம்மச்சாரியாக ஆஞ்சநேய சுவாமி தான் பகவான் கைங்கரியத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். அப்படியேப்பட்டவங்களால் ஓயாத சுறுசுறுப்பாக பகவானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு எப்போதும் பகவான் நாமத்தை ராமநாமத்தை ரோம் கி ராம் அவருடைய மயிர்காலில் ராமநாமம் புதைஞ்சிருக்குமா. அப்படியேப்பட்ட ராமருக்காக ஒழிச்சவர், ராம நாமத்தை சொன்னவர், வேறு எந்த சிந்தனையும் இல்லாதவர், எப்பொழுதும் ராம தியானத்தில் இருக்கக்கூடியவர். சீதாராமன் அதுதான் ஹிருதயத்தை திறந்து காமிக்கிறார். அதில் சீதாராமன் தெரிகிறார் இல்லையா? அது மாதிரி பக்தர்களை பார்க்கும்போது நம்மளுக்கு புரியுது எப்படி ராம கைங்கரியம் பண்ணணும், எப்படி ராம பக்தி பண்ணணும்னு. அப்படி இருக்கும்போது ராம பக்தியில் அது ஆனந்தமாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம நவாக முறைன்னு போட்டோம். ஆனால் நவாக முறையில் முடிக்கலை. ஏன்னா நம்ம ஒரு சந்தில் சுந்தரகாண்டமே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம், அதே சந்தில் யுத்தகாண்டமே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறோம்.
அப்படின்னா உடனே முடிச்சிடலாம். அதை இன்றைக்கி கூட முடிச்சிடலாம், இன்றைக்கே கூட மொத்தமாக கூட படித்து முடிச்சிடலாம். என்னால் முடியும் கண்டிப்பாக. நாளைக்கு அவசியமே இல்லை. ஏன் நாளைக்கு வச்சுக்கணும் தப்பா? நம்ம எங்கேயாவது ஒரு வீட்டில் படிக்கிறோம், இல்லை எங்கன்னா கோயிலுக்கு போகிறோம், நவாக முறையில் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் சரி, ஓகே, அங்கே முடிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் எவ்வளோ ஆஃபீஸ் வேலைலாம் இருக்கும், எல்லாம் 9 நாளுக்குள்ளே தான் முடிக்கணும். அவங்களாம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவங்க மற்ற வேலைகள்லாம் கெடும். சரி, ஓகே, அதனால் அங்கே நவாக முறையில் பாராயணம் பண்ணலாம். எங்கேயாவது வீட்டில் கூப்பிட்டா சரி, எங்கேயாவது கோயிலில் போனால் நம்ம ஏகாந்தமாக படிக்கிறதுக்கு என்ன இருக்குது? நம்ம வந்து 9 நாளில் முடிக்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கட்டும், 10 நாள், 12 நாள், 13 நாள், 15 நாள் கூட ஆகட்டுமே, ரிலாக்ஸாக படிப்போமே, அவ்வளோதான். அதனால் 32 நாள் படிச்சிருக்காங்க யார் லவகுசர்கள் அப்படின்னா எப்படி படிச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். சரி, எப்படி அந்த கதையை சொல்லியிருப்பாங்க, அந்த ஸ்லோகத்தோட, அந்த பாவத்தோட, அந்த அழகாக பாடியிருக்காங்க அந்த ஸ்லோகங்களை. அப்போது பொறுமையாக, ஏதாவது புரியாத ஒரு பாஷை கூட பொறுமையாக நிறுத்தி அதை அனுபவத்தோடு அனுபவித்து பாடும்போது புரியாதவங்களுக்கு கூட புரியுமா? இந்த சம்ஸ்கிருதம் தானே. இதை பாடும் விதத்தில் பாடி அழகாக சொல்கிற விதத்தில் சொன்னால் புரியாதவங்களுக்கு கூட இது ஏதோ சொல்ல வராங்க. என்னென்னா, ராமர் வந்து இப்போ காட்டுக்கு போகும்போது அந்த கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லும்போது அது கண்டிப்பாக கண்ணீர் வந்துடும். அப்போ புரியாதவங்க கூட அதை நிறுத்தி பிரித்து அதை ஸ்லோகங்களை பிரித்து அழகாக சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு புரியாதவங்களுக்கு கூட புரியும். கண்டிப்பாக ராமர் கதையை தமிழில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சம்ஸ்கிருதத்தில் பாடினாவே புரியும். அதை சொல்கிறவங்க விதம், அந்த பாவத்தோடு சொல்கிற விதம், பாவத்தோடு இல்லாமல் அர்த்தத்தை பிரித்து சொல்கிற விதம். அர்த்தத்தை சொல்ல வேணாம், ஸ்லோகம் சொன்னாவே அது அர்த்தமாக பிரித்து சொல்லும்பொழுது அது இந்த கட்டம், ஏன்னா ஏற்கனவே ராமாயணம் கேட்டிருக்கோம், அதனால் வந்து இந்த கட்டத்தில் இப்படி சொல்கிறாங்க, அந்த பாவத்தில் பார்த்தாவே நம்ம அவங்களுடைய அந்த அனுபவம், அந்த அபிநயத்தை பார்த்தாவே நம்ம புரிஞ்சிக்கலாம். அப்படி தான் சொன்னாங்களாம் லவகுசர்கள். அவை எப்படி அனுபவத்தோடு சொல்லியிருக்காங்க பாருங்கள், மற்றவங்களுக்கு அனுபவத்தை உண்டாக்குறாங்க பாருங்கள். பிரத்யக்ஷமே தரிசிதம், என்றைக்கோ கேட்டது இன்றைக்கி நேரில் நடக்கிற மாதிரி இருந்து தான் அவன் சொல்கிற கதையை பார்த்தா. இது எப்படின்னு அது மாதிரி இருந்தது அவங்க சொல்கிற கதை. அது மாதிரிலாம் யாருமே நான் கேட்டது கிடையாது. அது மாதிரி ராமாயணம் நான் எங்கேயுமே கேட்டது கிடையாது. எத்தனையோ ராமாயணம் கேட்டிருக்கேன், அது மாதிரி கேட்டது கிடையாது. இப்போ லவகுசர்கள் சொல்கிற மாதிரி யார் கேட்டுக்க முடியும்? அவங்கள மாதிரி யார் சொல்லியிருக்க முடியும்? முதல்ல அதை சொல்லுங்கள். நாரதர் வந்து சம்சயமாக சுருக்கமாக ராமாயணம் சொல்லிட்டு போயிட்டார், ஒரு ஹின்ஸு கொடுத்துட்டு போயிட்டார். அவரே வந்து ராமாயணத்தை வீணையில் மீட்டி பாடுறவர் தான். இருந்தாலும் வால்மீகிக்கு ஒரு இன்ஸ்பயர், அவருக்கு விஷயம் சொல்லணுன்றதுக்காக ராமாயணத்தை சுருக்கமாக சம்சய ராமாயணம் சொல்லிட்டார். ஆனால் அதை வந்து என்னென்னா ருசித்து எப்படி பாடணுன்றதை வால்மீகி லவகுசர்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்படி தான் பக்தி உண்டாகணும். ஏன்னா அது எப்படி அதுபோல் அந்த ஒன்றத்தில் ரசிக்க முடியும்னா ஒரே இதுவாக வச்சுக்கணும். இதுலேருந்து பாகவதத்துலேருந்து மகாபாரதம், வேறு ஏதாவது புராணங்கள் அப்படின்னு வச்சுக்கூடாது. ஒரே ராமாயணம் மாத்திரம்னு வச்சுக்கிட்டால் அப்படி அனுபவிக்க முடியும். நம்மளுக்கு இது மட்டும்தான் அப்படின்னு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு மைண்ட் இருக்கணும். வால்மீகி வேறு என்ன புராணம் எழுதுனா சொல்லி பார்க்கலாம். வியாசாச்சாரியர் நிறைய புராணங்கள் இருக்கார், அது வேறு விஷயம். வால்மீகி என்ன புராணம் எழுதினார்? ராமாயணத்தை தவிர வேறு என்ன எழுதினார் சொல்லி பார்க்கலாம். ஏதாவது அப்புறம் என்னென்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. ராமாயணம் மட்டும்தான் அவர் எழுதினார். அவர் சொன்னது ராமநாமம் மட்டும்தான், ராமாயணம் மட்டும்தான் வால்மீகி எழுதினார். அதனால தான் அவர் என்ன பண்ணால் பாவத்தோட அபிநயத்தோட அழகாக எப்படி பாடணுன்றதை லவகுசர்களுக்கு சொல்லி கொடுத்தார். அப்போ அவர்கள் வந்து அனுபவிக்கக்கூடிய கிரந்தம் இந்த ராமாயணம். ராமாயணம் சும்மா பாராயணம் பண்ணிட்டு போகிறதுக்காக கிடையாது. இப்போ நான் பாராயணம் பண்ணுறேன்னா சரி, நவாக முறையில் சொல்லியிருக்கேன், மகான்கள் சொல்லியிருக்காங்க, அதனால் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன், அதனால் பாராயணம் பண்ணுறேன். ஆனால் உண்மையிலே இது வந்து அனுபவிக்கக்கூடிய கிரந்தம். இது குரு உபதேசமாக பெறக்கூடிய கிரந்தம். இது குரு உபதேசமாக பெறக்கூடிய விஷயங்கள், இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. தர்மம் இருக்குது, பக்தி இருக்குது, யோகம் இருக்குது, ஞானம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதில் சுத்தமான தர்மம் இதில் இருக்குது. பாகவத தர்மமும் இருக்குது, லௌகிக தர்மமும் இருக்குது. அதனால் தாராளமாக இதை எல்லாரும் படித்து அனுபவிக்கலாம். குடும்பத்தில் அந்த வாழ்க்கை அதில் ராம அயனம், ராமருடைய வழியில் நடக்கலாம். அதே சமயத்தில் ராம பக்தியை வளர்த்து கொள்ளலாம். இகலோக சௌக்கியமாகிய ராமருடைய நன்னடத்தையும், பரலோக சௌக்கியமாகிய ராம பக்தியும், சீதை பக்தி, ஆஞ்சநேயர் பக்தி, சுக்கிரனுடைய பக்தி, பரதனுடைய பக்தி, லக்ஷ்மணனுடைய பக்தி, சத்ருகனுடைய பக்தி,
கௌசல்யனுடைய பக்தி, தசரதனுடைய பக்தி அப்படின்னு போயினே இருக்கலாம். சுமித்ரையனுடைய பக்தி, கைகையினுடைய பக்தி, விபீஷனுடைய பக்தி, சபரனுடைய பக்தி அப்படின்னு போயினே, ஜடாயு பக்தி அப்படின்னு போயினே இருக்கலாம். நிறைய குகனுடைய பக்தி, அதாவது எக்கச்சக்க பக்தர்கள் இருக்காங்க. இதில் யாரையாவது ஒருத்தரை ஃபாலோ பண்ணால் கூட நம்ம மேலே வந்துடலாம். அதனால் இதை அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஒரே வழி, ஒரே கிரந்தத்தை பிடிக்கணும். ஒரே கிரந்தத்தில் போனால் தான் அதை அனுபவிக்க முடியும். பல விஷயத்தில் வாய வச்சிட்டோம்னா எதையுமே அனுபவிக்க முடியாது. அதனால் சரி, கொஞ்ச நாள் இது, கொஞ்ச நேரம் அது, கொஞ்ச நாள் அது, கொஞ்ச நாள் அது, எல்லாமே நல்லது தான். நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாமே நல்லது. ஆனால் எதுலையாவது ஒன்றில் தான் நம்ம ரமிக்க முடியும். அப்படின்னா இப்போ ராமாயணத்தில், அதனால தான் ராமாயணம் மாத்திரம்தான் லவகுசலுக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது. தெரிய வேண்டான்றேன், தெரிய வேண்டாம். ராமாயணம் மாத்திரம் தெரிஞ்சால் போதும், வேறு எதுவும் தெரிய வேண்டாம். தெரிஞ்சால் தான் ஆபத்து, ராமாயணத்துக்கு ஆபத்து. நீ படிக்கிற ராமாயணத்துக்கு ஆபத்து வந்துடும். என்னண்ணா இது விட்டு போய்டும், அதை பிடிச்சிப்பேன், அடுத்தது தாவிட்டேன். அதான் சொல்கிறேன், ஒன்றை பிடி உறுதி, ஒன்றை பிடி உறுதி, அப்படி ஒன்றை பிடி உறுதி அப்படின்னு திருப்பி திருப்பி நம்ம சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். அந்த ராமாயணத்தை மாத்திரம் நீ அதில் பல ஆங்கிளில், பல பாவத்தில், பல விதமான விதத்தில் நீ அனுபவிக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னால் உனக்கு வாழ்க்கை சுவாரஸ்யமாக போகும். இல்லைன்னா இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அப்படின்னா வாழ்க்கை கடினமாக தான் போகும். இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம், இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம். அதுவும் நல்லது தான், இதுவும் நல்லது தான். அதுக்கு அடுத்தது ஒன்று சொல்கிறேன், அதுவும் நல்லது தான். அவர் சொன்னார், அது சொன்னார், அது கரெக்ட் தான்ப்பா, அதுவும் ஓகே தான். அங்கே போகலாம், இங்கே போகலாம், அந்த தீர்த்த யாத்திரை போகலாம், இந்த கோயிலுக்கு போகலாம், இந்த மடத்துக்கு போகலாம், இந்த சாமியார் காலில் விழலாம், இந்த குரு ஆசிரிக்கலாம், இந்த பக்த சங்கத்துக்கு போகலாம், என்னது அந்த கோயிலுக்கு போகலாம், இந்த தீர்த்த யாத்திரைக்கு போகலாம், என்ன அந்த சத் சங்கத்தை தேரலாம், இந்த குரு ஆசிரிக்கலாம், இந்த சாமியார் காலில் போய் விழலாம், நான் இந்த மடத்துக்கு போகலாம் இப்படின்னு போயின்னு இருந்தால் என்றைக்கு இதுக்கு ஒரு எண்டு எங்கே? இது எண்டு எங்கே? இதுக்கு முடிவே கிடையாது. அழகாக அர்த்தமாக ஒன்றை பிடி, உறுதியாக பிடி. ராமாயணத்தை பிடிச்சிக்கும், அருமையாக அனுபவி. உனக்கு தெரிஞ்சால் போதும் உன் பக்தி. உனக்கு பகவானுக்கு பகவான் நீ வணங்குற ராமனுக்கு தெரிஞ்சால் போதும். இந்த பக்தி ராம பக்தர்களுக்கு தெரிஞ்சால் போதும். அதுதான் ஸ்ரீ அண்ணா சொல்வார், உன் மனைவிக்கு கூட தெரிய வேண்டாம் உன் பக்தி. 4 சொட்டு கண்ணீர், 4 ஸ்லோகங்களால் பகவானை துதிக்கிறது போதும், அவ்வளோதான். 4 பட்டு கண்ணீர் ராமனுக்காக சிந்து. அந்த கண்ணீரை யாராருக்கோ சிந்தி ஏமாந்து போனதெல்லாம் போதும். யாராருக்கோ கண்ணீர் சிந்தி ஏமாந்தது போதும். நீ ஒரு நாள் ராமனுக்காக, நமக்காக எல்லாத்தையும், இத்தனை பிறவிகளை நம்ம கூட பரமாத்மாவாக இருந்து கொண்டு, ஜீவாத்மாவுக்கு சாட்சி மாத்திரம் பரமாத்மாவாக இருந்து கொண்டு நமக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுக்குறானே. நமக்கு அப்பா அம்மாவை கொடுத்தான், நமக்கு வீடு வாசல்களை கொடுத்தான், இந்த மனுஷன் உடலை கொடுத்துருக்கான், நம்ம ராமாயணம் படிக்கிற பாக்கியத்தை கொடுத்துருக்கான், ராமாயணம் கேட்குற இத்தனையும் கொடுத்துருக்கானே. அவனுக்காக ஒரு 2 சொட்டு கண்ணீரை சிந்த மாட்டியா? நமக்காக காடு கடந்த சம்சாரம் என்ற காட்டில் நம்மை சீதை என்ற அது நம்மை போன்ற ஜீவாத்மாக்களை தேடி அவன் சிந்தினானே. அவன் அவ்வளோ கண்ணீரை வெள்ளமாக சிந்தினான். அவனுக்காக ஒரு 2 சொட்டு கண்ணீர் சிந்த மாட்டியா? நம்மை தேடி தானே பகவான் அவதாரம் இறங்கி வந்தான் வைகுண்டத்திலேருந்து. நமக்காக தானே ராமர் பாடுபட்டார். நாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே அவர் கஷ்டப்பட்டார். நாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே அவர் கஷ்டப்பட்டார். ராவணாதி ராட்சஸில் வதம் பண்ணார். ராவணாதி ராட்சஸில் எங்கேயோ இல்லை, நமக்குள்ளே இருக்கிற அகங்காரம் தான். 10 தலைன்றது 10 இந்திரியங்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே ராவணனும் வாழ்ந்தான். அது மாதிரி துஷ்ட ராட்சர்களும் இருந்த காலம் உண்டு, அது வாழ்ந்தான். அதே சமயத்தில் ஞானத்தின் அடிப்படையில் பார்த்தா நமக்கு 10 இந்திரியங்கள் தான், 10 தலைகள் சொல்கிறேன். ரஜோகுணம் தான் ராவணன் சொல்கிறோம். சாத்விக குணம் விபீஷணன். தமோ குணம் தான் நல்லா தூங்குறது, சோம்பல், ஆயாசம், அதுதான் கும்பகர்ணன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படியேப்பட்ட மாயை தான் மாரீசன். இது மாதிரி அகங்காரம், ஆசை தான் சூர்பனகை தான் ஆசை உண்டாக்குறான் ராவணிடத்தில். அந்த ரஜகுணத்தில் ஆசை உண்டாகுது சீதையை பற்றி சொல்லி. அது மாதிரி எல்லாமே நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தத்துவம். அப்போ இவைகள்லாம் வெட்டி எறியணுமான சூர்பனகை அங்கபங்கம் பண்ணணும், ஆசையை அழிக்கணும். அதே சமயத்தில் மாரீசனை வதம் பண்ணணும், ஆசையை அழிக்கணும். மாயை ஒழிக்கணும்னா மாரீசனை வதம் பண்ணணும். அதே போல் தமோ குணம், ரஜகுணம் எல்லாத்தையும் அழிக்கணும்னா ராவண கும்பகர்ணனை கண்டிப்பாக அழிச்சா தான் முடியும். அப்போ விபீஷணன் அந்த சாத்விக குணம் தான் பகவானத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். விபீஷணன் ராமரிடத்தில் வந்து சேர்ந்தார். அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சீதையை ராமரிடத்தில் சேர்த்து வைக்கிறது என்னென்னா ஆஞ்சநேய சுவாமி, குரு தத்துவம்.
அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. எல்லாமே அப்போது விபீஷணன் தான் பல்லக்கில் இட்டுன்னு வர்றாரு. சாத்விக குணம் தான் ராமனிடத்தில் ஜீவாத்மா கொண்டு போய் சேர்க்குது. பல்லக்கில் ஆயிடுச்சு வந்து காலத்தில் அக்னி பரீட்சைன்னா நம்மளுடைய ஜடராக்னி, அதாவது குண்டலினி சக்தின்னு சொல்லுவோம். சரி, அது அஜ்ஞானம்ன்றது அதில், அதாவது என்னென்னா அஜ்ஞானத்தை எரித்து சாம்பலாக்குறது தான் அந்த அக்னி பிரவேசம். இந்த ஜீவாத்மா வந்து அஜ்ஞானத்தை போக்கி, அதாவது என்னென்னா அந்த ரஜோகுணம் தமோகுணம் மலங்கள், அதாவது என்னென்னா ராவண வீட்டில் இருந்தது அந்த தோஷமானது விலகி அவள் அவள் சுத்தமானவள், மனசளவில் கூட ராவணன் மனசளவும் தீண்டாதவள் மகா பரிசுத்தமானவள். அதான் அக்னி பகவான் சொல்கிறார், இவளை எரிக்கணும்னு நினச்சா நானே எரிஞ்சு போயிடுவேன் அப்படியேப்பட்ட செய்தின்னு சொல்லி ஸ்ரீவாத்மாவை பரிசுத்தமாக ராம சன்னிதானத்தில் கொண்டு போய் சேர்க்குறாரு. அதுமாதிரி எல்லாருக்கும் ஒரு அக்னி பரீட்சை உண்டு. நம்ம சுத்தமாக ராமனிடத்தில் போய் சேரணும் இல்லையா. ஏன்னா பகவான் பரிசுத்தமானவனாச்சு. அப்போது நம்ம கொஞ்சம் நெஞ்சம் அந்த வாசனைகள் நம்மளை விட்டு போகிறதுக்கு தான் அக்னி பரீட்சை. அக்னி பரீட்சைன்றது என்னென்னா ஞானம் தான் அந்த அக்னி. ஞான அக்னினால் தக்த கர்மானம் அப்படின்னு சொல்லி, அதனால் எதுவுமே நாம் எல்லா எதுவுமே காரணம் இல்லாமல் ஒரு அக்ஷரம் கூட கிடையாது ராமாயணத்தில். எல்லாமே காரணத்தோட பொருள் பொதிஞ்சதாக இருந்துக்கிறது. அதை நம்ம புரிஞ்சிக்கணும். நம்மளுக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லாமல், புரிஞ்சிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஆழ்ந்த ஞானம் இல்லைன்னு சொல்லாமே தவிர அது பொய்ன்னு சொல்ல முடியாது. எல்லாமே சத்தியமானது தான். ஆனால் ராம சன்னிதானத்தில் நம்ம வரணும்னா ஏகம் ராமாயணம் மட்டும் போதுமானது. அதுதான் ஒக்க நாம ஒக்க தார அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரே நாமம் போதும். ராமநாமம் ஒரே தாரம். சுதார நிஷ்டையில் இருந்தார் ராமச்சந்திரமூர்த்தி. ஏகபத்னி விரதம் இருந்தார். அப்புறம் நான் காமத்தை ஜெயிச்சிட்டார்னு அர்த்தம். தன் மனைவி இடத்துல தவிர வேறு பெண்ணை மனசால் கூட நினைக்காதுன்னு சொன்னால் அவன் தான் பிரம்மச்சாரி. அவர்கள் காமத்தை சுலபமாக ஜெயிச்சிட்டாங்க. இப்போ ஒருத்தன் வந்து விரதம் எடுத்திருக்கான், தன் மனைவியை தவிர அந்நிய ஸ்திரீயை நம்ம மனசால் கூட நினைக்கிறதில்ல. மனைவி அனுகூலமாக இருக்கிறாளோ நல்லா புரிஞ்சுங்க. சில பேர் அதான் தப்பாக நினச்சேன். அனுகூலமாக இருந்தால் தன் மனைவி இடத்துல, இல்லைன்னா மனசை பறக்க விடுறது. எந்த பண்ணுவோம் நம்ம பார்க்கலாம், ரசிக்கலாம், தப்பு அப்படி கிடையாது. அனுகூலமாக இருந்தாலும் அனுகூலமாக இல்லைனாலும் தன் மனைவியை தவிர வேறு எந்த பெண்ணை நான் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறான் வச்சிங்களேன். அவன் பெரிய மாயிலிருந்து தப்பிச்சிட்டான். அவன் மாயாதேவி இவனை பிடிக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுவாளாம். கலிபுருஷன் செத்து போயிடுவானா அவங்கள வந்தான். கலியை சாவடிச்சிட்றான். அவன் எப்படி சாவடிச்சிட்றான்னா அவனுக்கு எந்த பெண் ஆசையும் வராது. தன் மனைவி தவிர வேறு எந்த பெண் அவன் உண்மையாக நேசிக்கிறான். அப்போ தன் மனைவியை நேசித்தான்னா அவள் அனுகூலமாக இருந்தால் தான் கிடையாது, அனுகூலமாக இல்லா காட்டினாலும் அவள் விரோதமாக படித்தாலும் அவளை தவிர நான் இன்னொரு பெண்ணை மனசால் கூட நினைக்க மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கணும். மனசாலே நினைக்க மாட்டேன்னா அவன் உடலால் இன்னொரு பெண்ணை தொடுவானா அப்படின்னு அர்த்தம். அப்போ புரிஞ்சுக்கணும். அப்போ தொட மாட்டேனா அப்படின்னா இவன் ஒரு கவசத்தை போட்டுக்கிட்டான் இவனுக்குள்ளே. என்னென்னா ஏகபத்தினி விரதம் அப்படின்னு ஒரு கவசம் போட்டுக்கிட்டான் இவன். அதான் ராமருக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு, அதாவதுன்னா இதை போட்டுக்கிட்டால் உன்னை எந்த காமம் வந்து பாதிக்காது. இந்த கவசத்தை போட்டுக்கிட்டான் உன்னை மன்மதனுடைய பானங்கள் வந்து உன்னை தாக்காது. மன்மதனுடைய பானங்கள் தாக்காதபடி செய்யறதுக்கு என்ன வழின்னா இந்த ஏகபத்தினி விரதம் அப்படின்னு ஒரு கவசத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டார் ராமர். அவர் கடைப்பிடிச்சார். பாரு என்னை எப்படி தாக்கலை பாரு, அதுமாதிரி நீயும் தாக்கப்பட மாட்டேன். இல்லைன்னா அங்கே இங்கே அழிஞ்சின்னு அவமானப்பட்டுன்னு கண்ட பெண்களோட பேசின்னு தேவையில்லாத, ஏன்னா குக்கிய பாஷை தான். அதான் என்னென்னா எத்தனை பேர் நல்லெண்ணத்தோடு பேசுகிறாங்க ஒரு பெண்ணிடத்தில். நான் ஓப்பனாக பேசுகிறேன். எத்தனை பேர் எல்லா பெண்களிடத்துல தாய் மாதிரி பழக்கிறேன், சகோதரி மாதிரி பழக்கிறேன்னு சொல்கிறாங்களே தவிர உண்மையிலேயே மனசளவில் அந்த பெண்ணை பற்றி தப்பாக நினைக்காம எத்தனை பேர் பேசுகிறாங்க? இல்லை. ஆனால் இவன் மனசுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு என்னென்னா தன் மனைவியை தவிர வேறு எந்த பெண்ணையும் நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டான்னா அப்போ அவன் தாயாக பார்க்குறானோ சகோதரியாக பார்க்குறானோ அது அப்பாற்பட்ட விஷயம். ஆக மொத்தம் எந்த பெண்ணை பார்த்தாலும் இவனுக்கு பார்க்க தோணாது. ஏன்னா இவனுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு. இவன் அதாவது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி இவனாக ஒரு கண்ட்ரோல் இவனுக்குள்ளே போட்டுக்கிட்டா ஒழிய இவன் வந்து வேறு ஒரு உபாயனாலேயோ இவன் நாம சொல்கிறேன் நான் இந்த யமனியமல் கடைப்பிடிக்கிறேன், பிராணாயாமத்தை கடைப்பிடிக்கிறேன், இன்னொரு உபதேசத்தினாலாம் மாற முடியாது. இவன் மாறணும்னு ஃபஸ்ட்டு இவன் கான்ஃபிடென்ட்டாக இவன் ஸ்ட்ராங்காக உறுதியாக
இவன் முடிவெடுக்கணும். முடிவெடுத்து தன் மனைவியை தவிர வேறு எந்த பெண்ணை திரும்பி அவனை நான் ஏகபத்தினி விரதன், ராமரை கடைப்பிடிக்கிறேன், ராமரமாக தான் நான் இருப்பேன் அப்படின்னு இவன் ஸ்ட்ராங்காக இவன் உறுதி எடுத்துக்கினான்னா அது பிறகு இவன் பல உபாயங்களை காமத்தை ஜெயிக்கிறதுக்கு கோபத்தை ஜெயிக்கிறதுக்கு பல உபாயங்களை தேட வேண்டிய அவசியம் இல்லை. இவன் தான் இவன் உறுதியாக இருக்கிறானே. அப்போ இந்த உறுதியை குலைக்கிறதுக்கு எந்த சக்தியாலையும் சக்தி கிடையாது. ஏன்னா ராமநாமத்தை ஜெபிக்கிறான், ராமருடைய பூர்ண அனுகிரகத்தை பெற்றிருக்கானா, இவனுக்கு எங்கே அப்போ ராமர்னா கைவிட்டுருவாரா? எப்போ ஏகபத்தினி விரதன் என்ன மாதிரியே நடக்கணும்னு ஆசைப்படுறான். அப்படியேப்பட்ட ராமர் உடனே என்ன பண்ணுவார், அவனுக்கு பூர்ண பலத்தை கொடுத்து அவனுக்கு அவனுடைய ஆஞ்சநேயர்களுடைய பிரம்மச்சரியத்தை காத்தா மாதிரி நம்மளுடைய பிரம்மச்சரியத்தை பகவான் காப்பார். பிரம்மச்சரியனா உடலால் கெட்டு போனால் தான் பிரம்மச்சரியம் கெட்டுதுன்னு அர்த்தம் கிடையாது. மனசால் கெட்டாலும் கூட பிரம்மச்சரியம் கெட்டு போனது தான் அர்த்தம். மனசால் கூட நம்ம எந்த பெண்ணையும் விரும்ப மாட்டோம். ஏன்னா ஏகபத்தினி விரதம், சுவதார நிஷ்டை, தன் மனைவியை தவிர வேறு எந்த பெண்ணை திரும்பாகும் இல்லை அப்படின்னு. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் பெரிய மாயிலேருந்து உன்னை விடுதலை பண்ணிட்டோம். ஆனால் நம்ம அதெல்லாம் ராமாயணத்தில் ஃபாலோ பண்ணுறதில்ல. இப்போ இது ஒரே ஒரு விஷயந்தான், இந்த சுவதார நிஷ்டை ஏகபத்தினி விரதம். இந்த ஒன்றை மட்டும் வச்சு பேசலாம் இன்றைக்கி பூரா. அப்படின்னா இது இல்லாததுனால தான் இந்த ராமருடைய வழியை கடைப்பிடிக்காமல் ராமரை பகைச்சதுனால தானே ராவணன் அவ்வளோ ஸ்திரீகளோட, அதே மாதிரி அந்த ராவணனோட அப்படியேப்பட்ட துஷ்டனோட சகவாசம் கொண்டதுனால வாலி கூட பிறருடைய மனைவி மேலே ஆசை வந்தது. பல ஸ்திரீகளோட குடியும் மூலமாக இருந்தான். அந்த சகவாசம் பாருங்கள் எப்படி மாற்றிடுது. அப்போது அந்த சுவதார நிஷ்டைன்றது எல்லாராலையும் கடைப்பிடிக்க முடியல பற்றியா? அது வாலியாலையும் கடைப்பிடிக்க முடியல, ராவணனால் கடைப்பிடிக்க முடியல. நிறைய ராட்சசர்கள் அப்படி தான் இருந்திருக்காங்க. அப்படின்னும் போது அதெல்லாம் ராட்சசர்கள்னு சொல்கிறாங்க. அது ராட்சசர்கள் அப்படி வானர்கள் மிருகங்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். வாலி அப்படி வாழ்ந்திருக்கான். சரி, ஆனால் பார்த்தா மனுஷனாக வாழ்ந்த யார்? ராமர் எப்படி இருந்தார்? பரதனா அப்படி தான் இருந்தார். ராமர் வழியில் தான் இருந்தார். லக்ஷ்மண சுவாமி ரொம்ப சுத்தம் அப்படி இருந்தார். ஆஞ்சநேய சுவாமி அப்படி இருந்தார். அப்போ ராமரை பின்பற்றுபவர்கள்லாம் எப்படி இருக்காங்க பாருங்கள். இப்படி தான் இருப்பாங்க ராமர் பக்தர்கள்லாம் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த சுவதார நிஷ்டை. அதே மாதிரி தசரதர் எப்படி இருந்தார்? தசரதர் 3 மனைவி இருந்தால் அந்த 3 மனைவி தன் மனைவி தவிர அந்நிய ஸ்திரீயத்தில் மனசால் கூட நினைக்க மாட்டார். நம்ம தசரதர் அது ஏகபத்தினி விரதம் 3 நிறைய பெண்கள் பண்ண ஆமத்தும் அவருடைய மனைவிகள் ஆக்கி கொண்டு தான் அவரோட சந்தோஷமாக இருந்தார். ஆனால் யாருக்கும் துரோகத்தை நினைக்கல, எல்லாருக்கும் அன்பானவராக இருந்தார் தசரத சக்கரவர்த்தி. ஆனால் தன் மனைவி தவிர பிற ஸ்திரீயை மனசால் கூட நினைக்க மாட்டார் தசரத சக்கரவர்த்தி. இல்லாட்டி அப்படிப்பட்டவருக்கு ராமர் பரப்பாரான். அது ராமர் என்ன சொல்கிறாருன்னா ஏகபத்தினி விரதம், இத்தனை மனைவிகள் கூட தேவையில்லை, அது கூட ஆசையோ அதிகமாகும். ஏகபத்தினி விரதம் ஒரே மனைவியோடு இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கைக்கு பாதுகாப்பு, நம்மளுக்கு சந்தோஷம், நம்ம வாழ்க்கைக்கு பாதுகாப்பு, நம்முடைய மனசுக்கும் பாதுகாப்பு அப்படின்னு ராமர் சொல்கிறார் இல்லையா? யோசித்து பார்க்கணும். அதெல்லாம் ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கணும். ஏன் இதை சொன்னார்? ஏன் ஏகபத்தினி விரதத்தை கடைப்பிடிச்சார்? இது நம்மளுக்கு என்ன சொல்ல வராருன்னா, இதனால் நீ மாயை ஜெயிச்சிடலாம். மாயை உன்னை கண்டா கிட்ட வர்றதுக்கு பயப்படுவான். ஏன்னா உனக்குள்ளே ஒரு கவசத்தை போட்டுட்டேன். அந்த கவசத்தை மன்மத பானங்கள் தாக்கவே தாக்காது. அந்த கவசம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதான் முக்கியம். நான் ஏகபத்தினி விரதம்னா ஏகபத்தினி விரதம் தான். என் மனைவி தவிர நான் அந்நிய பெண், எனக்கு அனுகூலமாக இருந்தாலும் அதான் நல்லா புரிஞ்சு, அனுகூலமாக இருந்தாலும் பிரதிகூலமாக இருந்தாலும் என் மனைவி தவிர வேறு பெண்ணை நான் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்ற மனசில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்துட்டான்னா அவனுக்கு எந்த மாயை பாதிக்கும்? அப்போ ராமர் அப்படியேப்பட்டவனுக்கு தானே, ராமர் அப்படியேப்பட்ட தர்மத்தை கடைப்பிடிக்கிறவனுக்கு தானே ராமர் பூர்ணமாக அனுகூலம் பண்ணுறார். மையா அனுகூலேன பகவான் பரவாயில்ல, நீ என்னுடைய தர்மத்தை நீ கடைப்பிடி, என் ராமாயணத்தை பற்றி கடைப்பிடினா பகவான் பூர்ண பலத்தை கொடுப்பார். எங்கேயுமே தடுக்கி விழாதபடி, மனசை நழுவாதபடி உனக்கு சக்தியை கொடுப்பார் ராமச்சந்திரமூர்த்தி. இது சத்தியம், நடைமுறையில் அனுபவத்தில் சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக சத்தியமான விஷயம். ராமரை நம்பி நீ இறங்கிட்டேன்னு சொன்னால் ராமர் உனக்கு அந்த பாதுகாப்பு பூர்ணமாக கொடுப்பார். அப்போ ராமருடைய பலத்தினால நம்ம பலத்தில் ஜெயிக்க முடியாது, ராம பலத்தினால் சுலபமாக ஜெயிச்சிடலாம். ஆஞ்சநேய சுவாமி ஜெயிக்கல, ஆஞ்சநேய சுவாமி பிரம்மச்சரியத்தை நித்திய பிரம்மச்சாரியை கடைப்பிடிக்க முடியல. ஏன் இருக்க முடியாது? முடியும். நாம் ஃபாலோ பண்ணல, ராமரை பின்பற்றலை. ராமரை பின்பற்றினா சத்தியமாக எல்லாமே பாசிபிள் தான், இம்பாசிபிள் கிடையாது. எல்லாமே பாசிபிள் தான், எல்லாமே பாசிட்டிவாகவே இருக்கும், நெகட்டிவாக ஒன்று கூட இருக்காது.
அதே சமயத்தில் பித்ருவாக்கிய பரிபாலனம், அது அடுத்த ஸ்டெப்பு. அதே மாதிரி எப்படி வாழணும், எப்படி பூர்வ பாஷி, மதுர பாஷி, ஸ்மித பாஷி, புன்சிரிப்போட பேசுறது பூர்வ பாஷை, யாரிடத்திலும் பகைமை பாராட்டுவேன். கதன் சித்து உபகாரன்னு கதன் ஏகேன துஷ்யதி ஸ்மரதி அபகாரம் பிறருடைய அபகாரத்தை மனசாலும் நினைக்க மாட்டாராம். ஆனால் ஒரே ஒரு உபகாரம் பண்ணிட்டா, இது மாதிரி நிறைய குணங்கள் இருக்குது. ஷமயா பிருத்திவி சமஹா அவெல்லாம் நிறைய இருக்குது. காம்பீரிய சமுத்திரமுக்கு காம்பீரியே அப்படின்லாம் இருக்குது. புத்தியில் பிரகஸ்பதி அப்படின்லாம் சொல்கிறேன். அப்போது இவருடைய குணங்களை ஒன்று ஒன்றா நம்ம சம்பாதிச்சுக்கணுன்னா ராமாயணம் படிக்கணும். படிக்கும்போது அதை அனுபவித்து படிக்கணும். சும்மா எது ஏனத்தானே இப்போ நவாக முறையில் பாராயணம் பண்ணுறேன்னா, எனக்கு முன்னோர்கள் சொன்னாங்க, சரி அந்த வழியில் ஃபாலோ பண்ணணும், எப்படியாவது ஃபுல்லாக ராமாயணம் படிக்கணும் அப்படின்றதுக்காக பாராயணம் வச்சுருக்கேனே தவிர, உண்மையிலே என்னுடைய அந்தரங்க மனசில் என்னென்னா இதை அனுபவித்து படிக்கணும், நிதானமாக படிக்கணும். 9 நாளில் முடிக்க வேணாம், 90 நாள் கூட ஆகட்டும், பொறுமையாக படித்து அனுபவிக்கலாம். ஒரு அத்தியாயம், ஒரு சர்க்கம் கூட பொறுமையாக ஒரு நாள் ஒரு சர்க்கம் அப்படி கூட அனுபவித்து படித்து ஒரு பாடலாக பாடி அப்படி பிரித்து அனுபவித்து படிக்கணும். அப்படி தான் எனக்கு ஆசை. அதனால் நவாக முறையில் முடிக்கிறதுன்றது பெரிய விஷயம் இல்லை. இதை இன்றைக்கே படித்து முடிச்சிடலாம். ஒரே எந்தளவுக்கு ஸ்டெமினா இருக்கோ அந்தளவுக்கு ஒரே மூச்சாக டம் கட்டினா கண்டிப்பாக படிச்சிடலாம், பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது சொல்லும் பார்க்கலாம். அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது? இல்லை நவாக பண்ணி பாராயணம் பண்ணால் நம்மளுக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும், குடும்ப விருத்தி தான் எல்லா பலன்களும் கிடைக்கும். சரி கிடைக்கட்டும், ஏன் அனுபவிச்சு பட்சா கிடைக்காதா? அனுபவிச்சு பட்சா தக்ஷணம் அது என்றைக்கோ கிடைக்கட்டும். ராமாயணம் பாராயணம் பண்ணால் கிடைச்சிடும், ஓகே, அது சீக்கிரமாக கிடைக்குதோ இல்லாட்ட அது இருக்கட்டும். ஆனால் தக்ஷணம் அதை படிக்கும்போதே அந்த அனுபவம் கிடைக்குமே, அனுபவித்து படிக்கும்போது அந்த அனுபவம் வேணாமா? அந்த ராம் பக்தி அனுபவம் அப்படின்னா நம்ம பொறுமையாக தான் படிக்கணும். அதனால் நமக்கு ராமருடைய தர்மங்கள் நம்மளுக்கு கவசம், நமக்கு நாமே போட்டுக்கிற கவசம். அந்த கவசத்தை உடைச்சின்னு வரத்துக்கு ராம தர்மத்தை விட சிறந்த கவசம் தர்மவர்மணி, தர்மம்ன்ற ஒரு கவசம் இருக்குது, அது ரொம்ப ஸ்ட்ராங்கு. அந்த தர்மத்தை விட்டு ராமர் எப்படி விலகாமல் இருக்கிறாரோ, அப்போ அவரை ஒரு ஐடியலாக வச்சுன்னு அவரை பின்பற்றும் போது நம்மளுக்கு அந்த கான்ஃபிடென்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் என்ன, யார்கள் வேணால் பேசுன்னு, யார்கள் வேணால் பழக, உனக்குள்ளே தான் ஒரு பூட்டு போட்டுக்கிட்டே, உனக்குள்ளே தான் ஒரு கவசத்தை போட்டுக்கிட்டே, உன்னை இந்த மாய்களால் என்ன தாக்க முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது நான் இப்படி தான் எப்படி ஒன்றா வாழலான்னு சில பேர் வாழறாங்க. அது வாழ்க்கையே கிடையாது. அது வாழ்க்கையே கிடையாது. இப்படி தான் வாழணும், நான் இப்படி தான், யார் எப்படியோ நான் இப்படி தான் அப்படின்னு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வாழ்கிற வாழ்க்கை இருக்குது பார்த்தியா, அதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது உங்களை எங்கேயுமே நழுவ விடாது. யார் உங்களை அபாண்டமாக சொன்னால் கூட நீங்கள் கவலைப்பட. ராமருக்கு தெரியும் உங்கள் மனசு என்னான்னு, சீதைக்கு தெரியும் உங்கள் மனசு என்னான்னு, ஆஞ்சநேயருக்கு தெரியும் உங்கள் மனசு என்னான்னு. அது போதும், அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும். வேறு யாருக்கும் தெரிஞ்சால் என்ன, தெரியலனா நம்மளுக்கு என்ன. அதனால் மனசில் கான்ஃபிடெண்ட்டாக இந்த பக்தியில் நம்ம போனோம்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளுக்கு வெற்றி தான். அதனால் ஏக சாஸ்திரம், ஒரே ராமாயணத்தை மாத்திரம் அப்படி அனுபவித்து படிக்க ஆரம்பித்தோம்னா சுவையாக எப்போ அனுபவிக்கணும்னு தோணுன்னா, ஒரே ஒன்றத்தில் அதிகமாக காதல் கொண்டா, ஒன்றில் தானே அதிகமாக காதல் கொள்ள முடியும். பல விஷயத்தில் காதல் கொள்ள அது காதலே கிடையாது, அது ஆசை. ஆனால் காதல்னு பார்த்தா, உண்மையான அன்புன்னு பார்த்தா, காதல்ன்றது ஒரு புனிதமானது, ஒரு அன்பு, உண்மையான அன்பு. அந்த உண்மையான அன்புன்னு பார்த்தா ஒன்றில் தான் வரும். அந்த ஒன்றுனா அது ராமாயணத்தில் அப்படின்னும் போது, அந்த ராமாயணத்தில் பரிபூர்ணமான அது பலவிதமான ஆங்கிளில் அனுபவிக்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். வாழ்க்கையை அனுபவிக்க தெரிஞ்சவன் அவன் தான். ஆமாம்மா, மற்றதெல்லாம் இருக்குது என்ன, மற்றது திரும்பி கூட பார்க்க மாட்டான். அது உயர்ந்த பாகவதமாகவே இருந்தாலும் சரி, உயர்ந்த மகாபாரதம் அப்படின்னா இன்னும் நம்ம ஸ்டடி மைண்டு இல்லைன்னு அர்த்தம். இன்னத்தில் போகிறோன்னாவே அடியேனே சொல்கிறேன், நான் கூட அப்படி இருக்கு. ஆமாம், இன்னும் அந்த ஸ்டடி மைண்டு வரலன்னு அர்த்தம். ஸ்டடி மைண்டு வந்துடுச்சுன்னா இருந்திருக்காங்களே மகான்கள், அப்படி இருந்திருக்காங்களே. இப்போது 1000 ராமாயணம் படிச்சிருக்காரு ஒரு மகாத்மா, அண்ணானுடைய சங்கத்தில் இருந்திருக்காரு, அகில பாரத சங்கத்தில் இருந்திருக்காரு. 1000 ராமாயணம் படிச்சிருக்காரு ஒரு மகாத்மா. சதாபிஷேகம்லாம் பண்ணிட்டு வாழ்ந்திருக்கா. அவர் பேரன் பேத்தி எல்லாருமே ராமாயண பாராயணம் தான், அந்த குடும்பமே ராமாயண பாராயணம் தான். அவர் ராம மாமான்னே சொல்லுவாங்களாம் அவரை. அப்படியேப்பட்ட ராமாயணம் பண்ண ராம பக்தி தான். அது மாதிரி இந்த குடும்பம் இல்லை, இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது மாதிரி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வெறும் ராமாயண பாராயணமே.
அத்வைத சம்பிரதாயத்தில் வெறும் ராமாயண பாராயணம் மட்டுமே வாழ்க்கை. ராமர் தான் பரதெய்வம், ராமர் தான் குலதெய்வம், ராமர் தான் பரதெய்வம், ராமர் தான் இஷ்ட தெய்வம், ராமர் தான் தன்னுடைய அப்பா அம்மா எல்லாமே, தன் பிள்ளை எல்லாமே ராமனையே தான் தியானம் பண்ணி ராமரையே அபிபத்த குடும்பமாக வாழ்ந்த குடும்பங்கள், ராமநாமத்தை தவிர அந்நிய நாமத்தை ஜெபிக்காத வாழ்ந்த குடும்பங்கள் தஞ்சாவூரில் தான் இருந்திருக்காங்க. தஞ்சாவூரில் இன்னும் நிறையத்தில் போல் இருந்திருக்காங்க, காஞ்சிபுரத்தில் இது மாதிரிலாம். அதே ராம் பக்த குடும்பமாகவே இருந்திருக்காங்க. ராமாயணம் தான் பாராயணம், அவங்களுக்கு நித்திய பாராயணம். இல்லைன்னா அடிக்கடி பாராயணம் பண்ணி சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுவாங்க. அவ்வளோதான், நித்திய பாராயணம் ராமாயணம் தான். வேறு எதையுமே அவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க. அது படிக்கிறதுக்கு டைம் இல்லை எங்களுக்கு, இது படிக்கிறதுக்கே டைம் இல்லை எங்களுக்கு அப்படின்வாங்க. அந்தளவுக்கு ராமாயணம் மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையாக வைத்து கொண்டிருந்தவர்கள் எவ்வளோ மகாத்மாக்கள். அதனால தான் இன்றைக்கி ராமாயணம் அந்தளவுக்கு, அந்த மகாத்மாக்களுடைய சாநித்தியத்தினால தான் இன்றைக்கி ராமாயணம் நமக்கு பிரகாசிக்கிறது. ஆனால் ராமாயணமே போதுமானது. ராமாயணமே உபதேசம்தான், தனியாக உபதேசம் பண்ணல. ராமனுடைய வாழ்க்கையே உபதேசம்தான், ராமனுடைய நடத்தையே நம்மளுக்கு உபதேசம்தான். இதை விட தெளிவாக வேறு எப்படி சொல்ல முடியும்? அதுதான் ராமனுடைய வழியில் நம்ம போகிறோன்னாவே, ராமநாமா சொல்கிறோன்னாவே நம்மளுக்கு பெரிய கவசம் வந்துடுதுன்னு அர்த்தம். கலிபுருஷனால் காமக்ரோதங்களால் பாதிக்கப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ராமாயணம் பாராயணம் பண்ணே வா, நிச்சயமாக ராமாயணம். போர் அடித்தா கூட படி ராமாயணம். போர் அடிக்குது அதனால் சும்மா எவ்வளோ நேரம் படிக்கிறது, போர் அடிக்குது அப்படின்னு நினச்சிடாத. போர் அடித்தா கூட பரவாயில்ல படி. மூடு சரியில்லை, மூடு சரியாயிடும். ராமாயணம் படித்தா மூடு சரியாயிடும். மூடு சரியாகிறதுக்காக ராமாயணம் படி. மூடு சரியில்லாத போது தான் ராமாயணம் படிக்கணும், அப்போ தான் மூடு சரியாகும். அப்போது ராமாயணம் படிக்க 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 உங்களுக்கு ஆர்வம் இருக்குதோ இல்லையோ, மாயை எங்கே தெரியுமா? உங்களுக்கு மந்த புத்தி, மந்தகா மந்த மதிகான்னு சொல்கிற மாதிரி நம்மளுக்கு அது கலிபுருஷனுடைய தோஷம். அது மந்தகா சோம்பேத்தனம். அதெல்லாம் அதெல்லாம் உதறி தள்ளிட்டு தூக்கி அடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு எழுந்து உட்காந்து ராமாயணம் பாராயணம் பண்ணுறதுல தீவிரமாக செயல்படணும், தீவிரமாக ஈடுபடணும். நம்மளுக்கு வேறு என்ன சிந்தனை இருக்குது? இது தான்ப்பா ராமாயணம் மட்டும்தான்ப்பா எனக்கு புஸ்தகம், வேறு எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லும்போது அப்படி ரிலாக்ஸாக படிப்பீங்களே. இப்போ ராமாயணம் முடிச்சுட்டு அடுத்தது பாகவதம் படிக்கணும், அடுத்தது மகாபாரதம் படிக்கணும், அடுத்தது அப்படின்னும் போது நிறைய வச்சுருந்தீங்கன்னா சரிங்களேன், உங்களுக்கு எதுலேயுமே மனசு அதாவது என்னென்னா தீவிரமாக ஈடுபட மாட்டேங்க. ராமாயணத்தில் ரிலாக்ஸேஷன் கிடைக்காது, நிம்மதி இருக்காது. ஒன்றை பிடிக்கிறதுல தான் மனசு ரிலாக்ஸேஷன், ரொம்ப சாந்தி கிடைக்கும், மனசில் அமைதி கிடைக்கும். ஒன்றை பிடிக்கிறது, ஒன்றை ரிலாக்ஸாக அனுபவிக்கும் போது தான், ஒன்றை ஆழ்ந்து அனுபவிக்கும் போது தான் உங்களுக்கு நல்ல சாந்தி கிடைக்கும். ஏன்னா எதை யோசித்தாலும் ராமாயணத்துக்குள்ளே யோசிக்கிறேன், எதை உதாரணம் காட்டினாலும் ராமாயணத்தை வச்சு உதாரணம் காட்டுறேன் அப்படின்னா, எதை உதாரணம் காட்டினாலும் ராமாயணத்தை வச்சு உதாரணத்தை, எதை அடிப்படையாக கொண்டாலும் யாருன்னா நன்னா தெரியும், இந்த இடத்துல ராமர் இருந்தால் எப்படி பண்ணியிருப்பார். அவங்க கோவப்படுறாங்க, அது விடுப்பா, சும்மா அவங்க பழி சொல்கிறாங்க, அவங்க கோவப்படுறாங்க, அதெல்லாம் வேணாப்பா இந்த இடத்துல. ஆனால் நீ யார்? நீ ராமாயணம் படிக்கிறவன், நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சும் போது நம்மளுக்கு வெக்கமாகிடும். நம்ம கோவப்படலாமா? நாம் இந்த வார்த்தைகள் என்ன துர்வச்சகா அப்படின்னு ராமருடைய ஒரு குணம். கெட்ட வார்த்தையை ராமர் பேச மாட்டாராம். என்ன துர்வச்சகா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஏன்னா ராமாயணத்தை படித்து பாருங்கள், எல்லாமே இருக்குது ராமாயணத்தில் இல்லாத எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட தர்மாத்மா சத்தியசந்தஸ்ட, சத்தியத்திலேருந்து விலக மாட்டாராம். பொய்யே சொன்னது கிடையாதான் ராமர், பொய் பேச மாட்டார். பொய்யில் அப்படிப்பட்ட ஜாபாலி பொய்யை சொல்கிறாரு, நாஸ்திகத்தை பரப்ப உடனே அவரை இந்த ஸ்தானத்துலேருந்து, அந்த குருஸ்தானத்துலேருந்து அவரை நீக்கிறதுன்னு சொல்கிறாரு. அப்படின்னா ஆஸ்திகத்தை சத்தியம்தான் எல்லாமே, சத்தியம்தான் இது அப்படின்னு சத்தியத்தை பற்றி அப்படி உரைக்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி. சத்தியம் வத தர்மம் சர, அந்த வேதத்தினுடைய தர்மங்களை நடத்தி காட்ட வந்த அவதாரம் தானே ராம அவதாரமே, சீதாராம அவதாரமே. பெண்களுக்கு சீதாதேவி உதாரணமாக, ஆண்களுக்கு ராமச்சந்திரமூர்த்தி உதாரணமாக நடத்தி காட்டினாங்க வாழ்க்கையில். இதை கடைப்பிடிக்காதானே நீ தறிக்கெட்டு போச்சு. மக்கள்லாம், இளைஞர்கள்லாம் தறிக்கெட்டு போகிறாங்க, இளம் பெண்கள்லாம் தவறி போகிறார்கள். ஏன்னா இந்த சீதையை ராமனை ஃபாலோ பண்ணாததுனால தானே இவ்வளோ கேடுகளும் நடக்குது உலகத்தில். இவ்வளோ அநியாயங்கள், இப்படி கோடிக்கணக்கான அநியாயங்கள் நடக்குது. எவ்வளோ நியூஸ் டெய்லி பார்க்குறோம். இப்படிப்பட்ட விபரீதமான அநியாயங்கள்லாம் எல்லாம் கெட்டு குட்டி சவராக போகிறதுக்கு காரணம் அந்த ராமர் வழியில் போகாதனால தானே, சீதையினுடைய வழியில் போகாதனால, ராமாயணம் படிக்காததுனால தானே. ராமாயணம் படித்தாங்கன்னா ராமாயணத்தை ஒரு பாட புஸ்தகமாக நம்ம படிக்கிற படிப்புலாம் வயிற்றுப்பாட்டுக்காக படிக்கிற படிப்பு, மனசை கெடுக்கக்கூடிய படிப்பு. நம்ம அந்த படிப்புகள்லாம் தூக்கி போட்டு ராமாயணத்தை பாடமாக வச்சா எப்படி இருக்கும்? குழந்தைகள்லாம் ராமாயணம் படிக்கணும், எப்படி அம்மா அப்பா பேச்சு கேட்டு நடக்கணும் அப்படின்றதெல்லாம் ராமாயணத்தை படித்தா. ராமாயணம் தானே கற்பாரே ராமனை எல்லாம். இதை தவிர வேறு என்ன கற்கணும்? நீ புதுசாக ராமரை பற்றி கற்றுக்கோ.
ராமரை பார்த்து கற்றுக்கோ, ராமருடைய கதைகளை கேளு. குழந்தைகளுக்கெல்லாம் ராமாயண கதை மட்டும் சொன்னாவே போதும். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற புராணங்கள்லாம் இருக்கட்டும், ராமாயண கதையை மாத்திரம் சொன்னால் போதும். வேறு எந்த கதைகளும் தேவையில்லை. ராமாயண கதை மாத்திரம் சொன்னால் போதும். ராமருடைய குணங்களை மாத்திரம் சொன்னால் போதும். வேறு எதையும் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ராமரை தவிர வேறு தெய்வத்தை வணங்கக்கூடாது. ராமநாமத்தை தவிர வேறு நாமத்தை சொல்லக்கூடாது. ராமரை தவிர வேறு தெய்வத்தை வணங்கக்கூடாது. சீதாராமன் தான் எனக்கு அப்பா அம்மா, அவங்க தான் எனக்கு இஷ்ட தெய்வம், எல்லாமே குல தெய்வம், எல்லாமே அவங்க தான். ராமனை பூர்ணமாக சரணாகதி அடையிறது விபீஷண சுவாமி. தன் மனைவி குழந்தைகள்லாம் கூட தூக்கி போட்டு சரமை திரிஷடை அப்படிலாம் அவங்களெல்லாம் கூட தூக்கி போட்டு, விபீஷன் தன் மனைவி பெண்களை தன்னுடைய குழந்தைகள்லாம் கூட தூக்கி போட்டு ராமரதே கதின்னு சொல்லிட்டு வந்தார் இல்லையா? அப்போ ராமன் அங்கே வெட்டிட மாட்டானா தன் மனைவி குழந்தைகளை? ஏன்னா விபீஷணன் சம்பந்தமானவர்களை வெட்டிடணும்னு நினைப்பான் இல்லையா ராவணன்? அவள் வெட்டிட மாட்டானா? அது ராமர் பார்த்துக்கிறாரு. நான் ராமரை சரணாகதி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி 4 யாரும் தன்னை பின்தொட்டு வந்தாங்களோ அந்த ராட்சர்களோடு, அந்த 4 ராட்சர்களோட கதாயத்தை தூக்கின்னு வந்துட்டார். வந்து ராமர் திருவடியில் சதா சரணாகதி அடைஞ்சிட்டார். அப்படின்னா அப்படி சரணாகதி அடையணும். தன் குடும்பம், மனைவி, மக்கள் எதுவுமே வேணாம், சொத்து சுகம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படி சரணாகதி அடையணும். விபீஷணன் சரணாகதி அடைஞ்ச மாதிரி. அப்போ ராமர் பாதுகாப்பாக உடனே அந்த சமுத்திர ஜலத்தை எடுத்து தலைமையில் ஊற்றிட்டார். தலைமையில் போட்டு அபிஷேகம் பண்ணிட்டார் உடனே. ஏன்னா நான் நாட்டுக்குள்ளே வரக்கூடாது, விபீஷணா உன் அபிஷேகத்தை நான் பார்க்க முடியாது, பின்னாடி ராவணனை வதம் பண்ணிட்ட பிறகு அதான் என் கையால் உனக்கு அபிஷேகம் பண்ணணுன்னு ஆசையாக இருக்கிறேன். ஏன்னா அப்படி சரணாகதி பண்ணவன் நீ தான்டா. சுக்ரீவனுக்கு ஏன் அப்படி அபிஷேகம் பண்ணல? சுக்ரீவன் 1008 சந்தேகப்பட்டான். அவன் அப்படிப்பட்ட பூர்ண சரணாகதி அடையலை. சுக்ரீவனை தான் தான் சரணாகதி அடையிற மாதிரி இருந்ததே தவிர. ஸோ சுக்ரீவன் ஏன்னா அந்தளவுக்கு அவனுக்கு உண்மையான நம்பிக்கையோட உண்மையான பக்தனாக கொண்டு வரத்துக்குள்ளே போதும் ஆயிடுச்சு ராமச்சந்திரமூர்த்திக்கு சுக்ரீவனை. ஆமாம், அதனால தான் அவனை சரணாகதி அடைஞ்சார். எப்போ அவனை எப்படியாவது நல்லபடியாக நான் திருத்தணும் சரணாகதி வச்சனாக அவனை சரணாகதி அடைஞ்சார். எப்படியாவது நம்புடாப்பான்னு நம்புறதுக்காக. அதனால் அவனை சரணாகதி அடைஞ்சதுனால ராமர் வந்து சுக்ரீவன் சரணாகதி அடையிற நிலையை ஆகிப்போச்சு. ஏன்னா அவன் அவ்வளோ சந்தேக பிறவி. எப்படியாவது நம்புடான்னு சொல்லிட்டு துண்டி போடல காலை தூக்கி போகிறதும், அந்த சால மரங்களை பழக்கிறதும், வாலியை வதம் பண்ணி காட்டுறது, இப்படி தன் பலத்தை நிரூபிக்கிறதுக்கு அவ்வளோ பாடுபட்டார் ராமச்சந்திரமூர்த்தி சுக்ரீவனுக்கு. சுக்ரீவனை இவர் சரணாகதி நடையில் அழிஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது அவன் பட்டாபிஷேகத்தை எப்படி ராமர் கையால் பண்ணுவார்? லக்ஷ்மணனை போய் பண்ணிட்டு வந்தார். இருந்தாலும் அவன் சிறந்த பக்தனாக பின்னாடி மாறிட்டான், அது அப்புறப்பட்ட விஷயம். ஆனால் விபீஷன் அப்படி கிடையாது. விபீஷனை தூய பக்தியோட மொத்தமாக சரணாகதி பண்ணானா. அப்போ அவனுக்கு தான் என் கையாலே பட்டாபிஷேகம் பண்ணான். அவன் அப்படி சரணாகதி அடைஞ்சான். சரணாகத வத்சலன் ஆகிய பகவான் விபீஷனுக்கு தன் கையாலேயே அந்த சமுத்திர ஜலத்தினால அவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டார். இன்னும் ராவணனை ஜெயிக்கலை, லங்கையை பிடிக்கலை, யாரையும் தோல்வி அடைய செய்யலை, எதுவும் பண்ணல. ஆனால் ராமர் சமுத்திர ஜலத்தினால விபீஷனுக்கு தன் கையாலேயே பட்டாபிஷேகம் பண்ணார். ஏன்னா நகரத்துக்குள்ளே, அந்த லங்கைக்குள்ளே, அந்த அரண்மனைக்குள்ளே ராமர் பிரவேசிக்கக்கூடாது. இருந்தாலும் வெளியிலிருந்து தான் பார்த்துக்கணும். சுக்ரீவன் கூட கிருஷ்ணந்தைக்குள்ளே ராமர் பிரவேசிக்கலையே, லக்ஷ்மணன் தான் போனார். ஏன்னா அப்படி ஒரு விரதம் எடுத்துக்கிறார். அப்போ திருடமான விரதம் மேற்கொண்டவர் ராமச்சந்திரமூர்த்தி. அது வந்து மாறவே மாட்டார். அப்படியேப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி எப்படி விபீஷண வீட்டில் போய் சபையில் போய் பட்டாபிஷேகம் பண்ண முடியாது இல்லையா? அதனால தான் தன் கையால் பட்டாபிஷேகம் பண்ணணுன்னு. ஏன்னா எப்படியும் ராவணை வதமாயிட போகிறான், அப்போ குடும்பக்காரனை வதமாயிட போகிறான்னு எப்படி தெரியும்? பகவான் இல்லையா ராமச்சந்திரமூர்த்தி? பகவான்றது அங்கே பிரகடனம் ஆகுது பற்றியா? அதனால தான் அந்த நம்பிக்கையில் தான், அதை நம்பி தான் விபீஷணன் வந்தான். பகவானை தெரிஞ்சு தான் அப்போ சரணாகதி அடைஞ்சான். அப்போது தன் கையாலே அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டார். இந்த பாக்கியம் பெற்றவன் யாருன்னா விபீஷணன் தான். ராமர் கையால் பட்டாபிஷேகம் பண்ணுற பாக்கியம் யாருன்னா விபீஷணன் தான். எங்கன்னா சமுத்திர ஜலத்தினால அவன் அபிஷேகம் பண்ணிட்டார். கடற்கரையில் வந்து சரணாகதி அடைஞ்ச பிறகு அவனுக்கு லங்காராஜ்யம் அவனுக்கு தாண்டா போடா அப்படின்னு எழுதி கொடுத்துட்டார் ராமர். அது மட்டும் இல்லாமல் தன் குலதனமாக்கிய ரங்கநாதனே தூக்கி வாரி கொடுத்துட்டாரு. குளங்குளமாக இக்ஷ்வாகு வம்சத்தில் வழிபட்டேன். இக்ஷ்வாகு வம்சத்தில் வழிபட்டேன். அப்படியேப்பட்ட ரங்கநாதன், ஸ்ரீ ரங்கநாதனே தூக்கி வாரி கொடுத்துட்டாரு. பரம்பரையாக வழிபட்ட குலதனத்தை கொடுத்துட முடியுமா? அது ராமன் தன் பக்தர்களுக்காக தண்ணியே கொடுக்கக்கூடியவர். அப்போ ரங்கநாதன் யார்? தான் தானே.
ஏன் கொடுக்க மாட்டார்? விபீஷனுக்கு அப்படி கொடுத்துட்டார் குலதனத்தை. பக்தர்களுக்காக கொடுக்கணும்னா கொஞ்சமாக கொடுக்க மாட்டான் ராமன். தண்ணியே கொடுக்கக்கூடிய எல்லாத்தையும் வாரி கொடுத்துருவோம். திருஷடருக்கு அப்படி கொடுத்தார் வாரி. கிருஷ்ணந்த ராஜ்யத்தையும் அப்படியே சுக்ரீவனுக்கு கொடுத்துட்டார். விபீஷனுக்கு லங்கா ராஜ்யத்தை கொடுத்துட்டார். பரதனுக்கு அயோத்தியா ராஜ்யத்தை கொடுத்தாரு. போ நீங்கள் ஆளுங்க, நான் காடு பரவாயில்ல, நான் பிச்சைக்காரனா இருந்தால் கூட பரவாயில்ல, நான் மாந்தூள் மறைவுரை எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆளுங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ஆனால் அவர் நினச்சா எல்லா ராஜ்யமும் அவருடையது தான், ராம சாம்ராஜ்யம். ஆனால் அவருடைய ஆட்சி தான் எல்லாத்துலேயும், ராமராஜ்யம் தான் எல்லாத்துலேயும் பிரகாசிக்கணும். எங்கே பார்த்தாலும் ராமராஜ்யம் வரணும், ராமராஜ்யம் வரணும், ராமராஜ்யம் வரணும்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுறோம். என்ன பண்ண இப்போ யோசிச்சு பாருங்கள். அப்படி தான் எல்லாமே ஆசைப்படுறோம். வந்துதா வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம மனசுக்குள்ளே ராமராஜ்யம் வரணும். அப்போ நம்ம வீட்டில் ராமராஜ்யம் வரணும் அப்படின்னா நம்ம ராமாயணம் பாராயணம் பண்ணணும். நம்ம மனசுக்குள்ளே ராமராஜ்யம், ராமர் தான் நம்மளுக்கு இஷ்ட தெய்வம், குலதெய்வம், நம்மளுக்கு பரதெய்வம், எல்லாமே ராமராக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ராமராஜ்யத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோன்னு அர்த்தம். நாட்டில் வருது இல்லை உலகத்தில் எல்லா நாட்டிலையும் ராமராஜ்யம் வருதுன்றது அது அப்பாற்பட்ட விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம மனசுக்குள்ளே ராமராஜ்யம் வரணும், நம்ம வீட்டுக்குள்ளே ராமராஜ்யம் வரணும். நம்ம அப்படின்னா ராமாயணம் பாராயணம் பண்ணணும். ராமேதி பிரச்சாரம் எங்கே பார்த்தாலும் ராமான்னு ஒலிக்கணும். நம்ம வீட்டில் ஒலிக்கணும், நம்ம மனசில் ராமநாமம் ஒலிக்கணும், ராமருடைய கதைகளையே தியானம் பண்ணணும். வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. அப்படி தூய பக்தி நம்ம பண்ணிட்டோம் சொன்னால் வேறு எதையும் திரும்பி பார்க்கக்கூடாது. அப்புறமா இது சிறந்தது அப்படின்னு போக ஆரம்பித்தோம்னா எல்லாமே சிறந்தது தான். என்னன்னா நம்ம தறிகட்டு போக வேண்டியது தான், அப்படியே தடுமாறி போக வேண்டியது தான். எதுலையுமே ஸ்திரமாக இருக்க முடியாது. உண்மையான ராம் பக்தி பண்ணுறவன் வேறு தெய்வத்தை புகழ்ந்து பேச மாட்டான். அது ராமருடைய அவதாரமாகவே இருந்தாலும் மற்ற அவதாரங்கள் கூட பேசுவானே தவிர, ஆனால் ராமர் அளவுக்கு அந்த ராமாயணத்தில் இருக்கிறதுனால பேசுவான். வேறு எதையுமே ராமரை தவிர அந்நிய தெய்வத்தை பேச மாட்டோம். அனந்திய தெய்வத்தும் பாஸ்கரேன பிரபா எதானே எப்படி ஸ்ரீதை வேறு தெய்வத்தை புகழ்ந்து பேசலாமல் ராமரை மத்தியே புகழ்ந்து பேசியிருந்தாலும் அது மாதிரி இருப்பான். ஆஞ்சநேய சுவாமி எப்படி ராமரை தவிர அந்நிய தெய்வத்தை திரும்பி பார்க்க வந்தாலும் அது மாதிரி இருப்பான். அது மாதிரி பாரத சத்ருகுணர், லக்ஷ்மணர் மாதிரி, அப்படிப்பட்ட குகன் மாதிரி, அப்படிப்பட்ட சபரி மாதிரி ராமருடைய குணங்களை மத்தியும் பேசின்னு இருப்பாங்க. அதுதான் ராம பக்தருடைய லட்சணமே. லவகுசர்கள் எப்படி ராமாயணம் மட்டுமே கற்றுக்கொண்டார்களோ அவர் ராமாயணம் மட்டுமே பாராயணமாக ராமாயணம் மட்டுமே கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு ராமாயணத்தை படித்து சுவாரஸ்யமாக அனுபவிக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ராமாயணத்திலேயே. அதையே நம்மளால் படித்து முடிக்க முடியாது. விஸ்வாமித்திர சரித்திரம் அருமையான சரித்திரம், பிரம்ம ரிஷியானது. அப்படிப்பட்ட கங்காவதரன், கங்கை பூமி கொண்டு வந்த பகீரதனுடைய சரித்திரம் அருமையான சரித்திரம். அந்த குசனாவருடைய 100 பெண்களுடைய சரித்திரம் அருமையான சரித்திரம். அப்போல எல்லாமே இருக்குது ராமாயணத்தில். என்ன இல்லை? ராமாயணத்தில் வாமனதாக இருக்குது, அமிர்த மதம் இருக்குது, எல்லாமே இருக்குது ராமாயணத்தில். நம்ம படித்து பார்த்தா தெரியும். அகல்ய சாப மோஷனம் இருக்குது, பாலகாண்டத்தில் சீதா கல்யாணம் இருக்குது, எவ்வளோ விஷயம் இருக்குது இல்லையா? படிக்கலாமே. அப்போ அயோத்திய காண்டத்தில் பார்த்தா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எவ்வளோ தர்மங்களை சொல்கிறாங்க. எப்படி ஒரு ஸ்திரீ வசப்பட்டதுனால தசரதர் தன்னை அறியாமல் பேசுகிறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம் அந்த தர்மங்களை. அப்போ ராமர் அதே சீதை என்னென்னா ராட்சஸில் வதம் பண்ணக்கூடாது, அது சரியில்லை அப்படின்னு கேட்டவுடனே உன்னை இழந்தாலும் இருப்பேன், ஆனால் நான் சத்தியத்தை மாற மாட்டேன் அப்படின்னு எப்படி உறுதியாக இருக்கார் பாரு ராமச்சந்திரமூர்த்தி. அங்கே பாருங்கள் தண்டகரணத்தில் அதையும் பாருங்கள். ராமர் எப்படி ஃபாலோ பண்ணுறாரு, எதுக்கும் வசப்பட மாட்டுறாரு, எப்படி இருக்கார் பாருங்கள். அதனால் அந்த தர்மத்தினுடைய சூட்சமத்தை தெரிஞ்சு நடத்தி காட்டுறவர் ராமச்சந்திரமூர்த்தி. சாதாரண தர்மத்தை கடைப்பிடிக்கணும் மற்றவங்களாம், ஆனால் ராமர் தர்மத்தினுடைய சூட்சமத்தை கடைப்பிடித்து அதன்படி நடக்கிறவர் ராமச்சந்திரமூர்த்தி. ஏன்னா பார்க்குறாரு, ஒரு இடத்துல சொல்கிறார், கௌசல்யம்மா சொல்கிறான், தாய் தானே முதல்ல, அதனால் நான் சொல்கிறேன் நீ காட்டுக்கு போகக்கூடாது, என் பேச்சு மீறி நீ காட்டுக்கு போனால் நீ அது பாவம் அப்படின்னு தாய் கௌசல்யா சொல்கிறான். அப்போ சொல்கிறார், நான் முதல்ல வாக்கு கொடுத்தது யாருன்னா அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், நான் சத்தியத்துலேருந்து மீற மாட்டேன். சத்தியத்துக்காக தான் இந்த லௌகிக தர்மமே. சத்தியம்ன்றது உயர்ந்த தர்மம். லௌகிகமாக பித்ருவாக்கிய பரிபாலனம், மாத்ருதேவ பித்ருதேவன அது லௌகிக தர்மம். அப்போது இந்த தர்மத்தில் பார்க்கும்போது நான் முதல் யாருக்கு வாக்கு கொடுத்தேன் அப்படின்னா அப்பாவுக்கு வாக்கு கொடுத்தேன். நான் காட்டுக்கு 14 வருஷம் போகிறதா. அப்போ அதை நான் முதல் நிறைவேற்றிடுறேன். அப்புறமா அம்மா உன் வார்த்தைப்படி நான் உனக்கு 14 வருஷம் பொறுத்து கைங்கரியம் பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை என் பேச்சு மீறி நீ காட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறேன், கட்டளைதான் கரெக்டுமா. ஆனால் நான் முதல்ல வாக்கு கொடுத்தது யாருக்கு? அப்பாவுக்கு தான். அப்போ எந்த அந்த தர்மங்களிலே இப்படி சூட்சமான தர்மத்தை பிடிச்சி அதை கடைப்பிடிக்கிறார் பாருங்கள் ராமச்சந்திரமூர்த்தி. இதெல்லாம் நிறைய, அதெல்லாம் பெரிய பெரிய ஸ்காலர்ஸ்லாம் இந்த ராமாயணம்லாம் சான்ஸ்கிரிட் காலேஜில் லெஸ்ஸில் இருக்குது இல்லையா,
சான்சஸ் காலேஜில் வந்து நிறைய வருஷம் முன்னாடியெல்லாம், இப்போ இல்லை, நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி அவெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் பெரியவங்க சொல்லுவாங்க, பெரிய பெரிய மகான்கள்லாம் வந்து அவங்க வந்து ராமாயணம் சொல்லுவாங்களாம். அந்த ராமாயணுடைய விவாதங்களை, அந்த தர்மங்களை விவாதிக்கும் போது அப்போ நிறைய பேர் காரில் வந்து அவங்க வந்து ராமாயணம் வந்து கேட்பாங்களாம். பெரிய 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 ஸ்காலர்ஸ்லாம், விஷயம் தெரிஞ்சவங்க, பிராமணர்கள்லாம் நிறைய பேர் வந்து ராமாயணத்தை அப்படி அந்த தர்மங்களுடைய சூட்சமத்தை அப்படி கேட்பாங்களாம். அது எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காது. தர்மத்தில் நடக்கிறவங்களுக்கு எத்தனை தடவை ஒரு தர்மத்தை பற்றி எவ்வளோ தடவை கேட்டாலும் சலிக்காது. எத்தனை தடவை கேட்டாலும் கேட்டுனே இருக்கணும் போல தோணும். அது மாதிரிலாம் பெரிய பெரிய மகான்கள்லாம் வந்து அனந்தராம் தீட்சிதர்லாம் வந்து ராமாயணம் சொன்னார்னா 1 மாதம்லாம் ராமாயணம் சொல்லுவார். 1 மாதம்லாம், சும்மா நம்ம 9 நாள்லாம் முடிக்கிறது கிடையாது. 1 மாதம்லாம் ராமாயணம் சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப நாள்லாம் ராமாயணம் சொல்லியிருக்காரு. அப்படிலாம் சொல்லும்போது என்னன்னா, அந்த தர்மங்களை விவாதிக்கும் போது நல்ல விசேஷமாக விவாதிப்பாங்க பெரியவங்களாம் பார்த்தா. அந்த ராமர் சொல்கிற தர்மம், பரதன் சொல்கிற தர்மம், அந்த பரதனுக்கும் ராமருக்கும் உள்ள சம்பாஷணையே 2 நாள் ஓட்டுவாங்க. அவ்வளோ விஷயம் இருக்கும் அதில். அந்த பரதன் ராமனும் சித்திரக்கூடத்தில் உட்காந்து சம்பாஷணை பண்ணும். பரதன் சொல்கிறது நியாயமாக இருக்கும், ராமன் சொல்கிறது நியாயமாக இருக்கும். ஆனால் ராமன் சொல்கிறது ஒரு படி மேலே இருக்கும், பரதன் சொல்கிறது சாதாரணமாக கரெக்டுனா சரி ஓகே, நாங்கள் பிள்ளைகளில் யாராவது ஒருத்தர் அனுபவிக்கலாம்ல, நான் அது இல்லை அப்படி சொல்ல முடியாது. நான் சக்தி அற்றவனாக இருந்தால் அதை தன்னுடைய கர்மாவை இன்னத்தில் செய்யலாம். ஆனால் சக்தியில் இருக்கும்போது அதை தான் செய்யலாமே, அது செய்யாமல் இருக்கக்கூடாது, அது தப்பாயிடும் அப்படின்னு ராமர் சொல்கிறார். எனக்கு சக்தி இருக்குது, காட்டில் வனவாசத்தை கடைப்பிடிக்கிற அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிற சக்தி எனக்கு இருக்குது. இப்போ நான் உணர்த்த போல ஒப்பனா எனக்கு கையால் ஆகத்தலாம் ஆகிடும். நான் அப்படி இருக்கக்கூடாது, நான் தான் கடைப்பிடிப்பேன் அந்த 14 வருஷம் தண்டகாரண்ய வாசத்தை அப்படின்னு பரதன் இடத்துல சொல்கிறாரு. இப்போ இது மாதிரி நிறைய தர்மங்கள் இருக்குது பரதன். அப்போ பரதன் உலக விஷயத்த சொல்கிறாரு. இல்லை மூத்தவனு தான் பட்டம் கட்டணும்னு நம்ம வம்ச பரம்பரை இருக்குது, இதுவும் தர்மம் தானே. இப்போ இளைவன் நான் இப்படி பட்டம் கட்டிக்கலாம், அது தப்பு தானே. இவன் ராஜ்யத்தை கொடுத்தாருன்னா கூட. அப்போ இங்கேயும் பாருங்கள் எப்படி கெடுக்குப்படி போடுறாரு பரதன். மூத்தவர்கள் தான் பட்டம் கட்டணும், ராமன்னா நீங்கள் தான் அப்படின்னும் போது நீங்கள் சக்தி படைத்தோ, அப்படி இருக்கும்போது நான் எப்படி பட்டம் கட்டிக்க முடியும்? அப்போ இந்த இடத்துல ஒரு கெடுக்குப்படி போடுறாரு அதில் பரதன். இளையவன் எப்படி பட்டம் கட்டிக்க முடியும்? தப்பு தானே அது அப்படின்னு இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது பார்த்தா பரதன் சொல்கிறது தர்மமாக இருக்குது. இப்போ நம்மளே யோசிப்போம், கரெக்டாக தானே இருக்குது பரதன் சொல்கிறதுன்னு. நிறைய விஷயம் பார்த்தா இது மாதிரி சம்பாஷணைகள்லாம், அந்த பரதனுக்கு ராமன் நடக்கிற சம்பாஷணைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய கட்டங்கள். இதெல்லாம் மகான்கள்லாம் ரொம்ப விரிவாக பேசுவாங்க, ஸ்லோகமாக பதமாக விரிவாக பேசுவாங்க ராமாயணத்தில் தர்மங்களை பார்த்தா. அப்போ பரதனையும் ஸ்மரணம் பண்ணுறோம், நம்ம அறியாமலே ராமனிடத்தில் பக்தி வருது. இப்படி திருடமாக அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறாங்க. ஏன் சொத்துன்னு இன்றைக்கி சண்டை போகிற இந்த கலியுகத்தில். ஆனால் அந்த திரேதாயுகத்தில் இது ஊன் சொத்துன்னு சொல்லிட்டு அவர்கள் விட்டு கொடுக்குற அந்த மனப்பான்மையை பாருங்கள். இந்த நல்ல குணங்கள் நமக்குள்ளே வளரும். அப்போ நன்னடத்தையும் வளருது, ராமனிடத்துலையும் பரதனிடத்துலையும் பக்தியும் வளருது. பரதனத்தில் எப்படிப்பட்ட பரதனத்தில் நம்மளுக்கு பக்தி உண்டாகுது, ராமனிடத்துலையும் பக்தி உண்டாகுது. அப்போ யோசித்து பாருங்கள், நம்மளுக்கு ராம ஸ்மரணமும் இருக்குது, நன்னடத்தைகள் நம்மளுக்குள்ளே உண்டாகுது, நல்ல சிந்தனைகள். அப்போ ராமாயணத்தில் நம்ம ஓடுறோம், அப்போ ஆழ்ந்த தர்மங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவ்வளோ விஷயங்கள் பிரயோஜனமாக நம்மளுக்கு கிடைக்குதுன்னா ராமாயணத்தில் அதையே மிஸ் பண்ணுவானே. அதே மாதிரி ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் நடந்த சம்பாஷணை பாருங்கள், யோசித்து பாருங்கள். லக்ஷ்மணர் சொல்கிறது பார்த்தா கோபத்தில் சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்தா ஒரு விதத்தில் நியாயமாக இருக்கும். நைட்டு ஆலோசனை பண்ணி இது போல் பண்ணுறாங்களே அப்படின்னா விரட்டுறாங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? ஏன்னா ராமரிடத்தில் ஒரு பெண்ணை திரும்பி பார்த்தாரா, ஏதாவது தப்பு பண்ணாரா, யாராவது பிரஜைகளுக்கு ஏதாவது துரோகம் பண்ணாரா, காட்டுக்கு அனுப்புறதுக்கு என்ன காரணம்? ஏதாவது காரணம் இருக்கணும். ஏதாவது ஒரு அபராதம் பண்ணால் தான் காட்டுக்கு அனுப்பணும். அபராதம் பண்ணாமல் காட்டுக்கு அனுப்புகிறாங்க சொன்னால் அப்போ அவர்கள் பண்ண தப்பை வந்து அவர்களை திருத்துறது நம்மளுடைய வேலை. அது அப்படி திருத்தலைன்னா அவர்கள் நரகத்தில் போய் அந்த பாவத்துக்கு அந்த தண்டனை அனுபவிப்பாங்க. அப்போது நாம் வந்து என்னென்னா அதுக்காக அவங்கள தண்டிக்கிறது தப்பு இல்லை, கைகையும் தசம் தண்டிக்கணும் அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்கிறார். ஒரு விதத்தில் பார்த்தா அது கரெக்டான தர்மமாக இருக்குது. ஆனால் ராமர் என்ன சொல்கிறார், அப்படி கிடையாது அப்படின்னு வேறு எதுவும் ராமர் சொல்கிற தர்மத்தை பார்த்தா அவர் சொல்கிற தர்மம் கரெக்டாக இருக்குது. பித்ருவாக்கிய பரிபாலனம், அவர் காமத்தினால குரோதத்தினால எப்படி சொன்னாலும் அதை நம்ம கடைப்பிடிக்கணும், அப்பா வச்சு மீறக்கூடாது, பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணணும். அதுதான் தர்மத்தில் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட சகரபுத்திரர்கள் அவர்கள் அழிந்தார்கள். அப்படிப்பட்ட ஆனால் வந்து சகரனுடைய
உத்தரவு கட்டுப்பட்டு போய் கடலையே தோன்றினார்கள், பூமியே பிளந்தார்கள். அப்போ இதெல்லாம் அதர்மம் தான். ஆனாலும் அப்பா சொல்லிட்டார், சகர மன்னன் சொல்லியிருக்கார் அப்படின்னு தான் அந்த பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணியிருக்காருன்னு போது அப்பா அது யோசிக்கலை. உடனே சகர புத்திரர்கள் நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட அப்பானுடைய கட்டளைன்றதுனால அப்போ அந்த அஸ்வமேத, ஏன்னா தர்மகாரியம் நடக்கணும், அஸ்வமேத குதிரையை மீட்டு வரணுன்றதுக்காக அந்த தர்ம காரியத்தை நடத்துறதுக்காக அப்போ இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கும். அது ராஜாக்களுடைய தர்மம்னு சொல்லி உடனே பூமியை தோண்ட ஆரம்பித்தாங்க சகர புத்திரர்கள் 60,000 பேர் அப்படின்னு அந்த விஷயத்தை உதாரணமாக சொல்கிறேன். அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல வந்து என்னென்னா அப்பாவுடைய வாக்கியம் முக்கியம் அப்படின்னு பேசுகிறத தவிர நம்மளுடைய சுயநலம் இங்கே முக்கியமாக ஈடுபடக்கூடாது. நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிறே தவிர ஆனால் அப்பா கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ அப்பா வந்து இந்த சத்தியத்தை மீறிட்டாருன்னா அவர் சொர்க்கம் கிடைக்காதுன்னு ஒரு பயம் இருக்குது, அதை நம்ம போக்கணும் அப்படின்னு ராமர் சொல்கிறார். இப்போ அவருடைய பாயிண்டில் பார்த்தா ராமர் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா அப்படி கடைப்பிடிக்கணும்னா நம்ம ஏதாவது அபராதம் எந்த அபராதம் இல்லாமல் இவங்க தப்பு பண்ணுறாங்களே, அப்போ சூழ்ச்சி பண்ணுறாங்க, எவ்வளோ சொல்கிறாங்க. இதெல்லாம் லக்ஷ்மணன் சொல்கிறார். லக்ஷ்மணன் சொல்கிறது அது மட்டும் ஒரு கோபத்தினால் மட்டும் சொல்கிறது இல்லை, நிறைய விஷயங்கள் பாயிண்ட்ஸ் பார்த்தா லக்ஷ்மண விதத்தில் பார்த்தா நியாயமாக இருக்கும். அதே மாதிரி சீதைக்கு ராமருக்கு சம்பாஷணை நடக்குது தண்டகாரண்யத்தில். அந்த இடத்துல பார்த்தா 3 தோஷங்கள் ஒரு மனுஷனுக்கு இருக்குது. பொய் சொல்கிறது, பிறர் மனைவியத்தில் ஆசைப்படுறது, பொய் சொல்கிறது, 3வது வந்து பிற தனக்கு எந்த அபராதமும் பண்ணாத பிற ஜீவராசிகளிடத்தில் ஹிம்சை பண்ணுறது. இந்த 3 தோஷங்கள் ஒரு மனுஷன் வந்து கெடுத்துடும் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிற தர்மம் சூப்பராக இருக்கும். சீதா அம்மா சொல்கிற தர்மம் அந்த இடத்துல பார்த்தா ஒருத்தன் வந்து என்னென்னா இந்திரன் வந்து என்னென்னா ஒரு ராஜா மாதிரி வந்து இந்திரன் வந்து என்னென்னா ஒரு ரிஷி சாதுவாக இருந்தார். அந்த சாதுவாக இருக்கிற ரிஷி வந்து ஒரு வாழை பொக்கிஷமாக, நான் ஒரு யாத்திரைக்கு போயிட்டு வரேன், வரும்போது இந்த வாழை வாங்கிக்கிறேன், உங்களை நான் பாதுகாப்பாக ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வாழை கொடுத்துட்டு போயிட்டான். அந்த ரிஷி என்ன பண்ணார், அந்த கத்தியை பாதுகாக்கணுன்றதுனால என்ன பண்ணார், ஆசிரமத்துலேருந்து வெளியே போகும்போது அந்த கத்தி எடுத்துன்னு போய் அந்த செடியை வெட்டினார், கொடியை வெட்டினார், அதை வெட்டினார், அப்போ மிருகங்களை வெட்டார், அப்போ மனுஷனை வெட்ட ஆரம்பிச்சிட்டார். அந்த கத்தி கையில் இருக்கும்போது அது முரட்டுத்தனத்தை உண்டாக்குது. நம்மள்ட்ட கத்தி இருக்குது, நம்மளுக்கு யார் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இது வந்துடுச்சு பாரு. அப்புறமா அப்படிப்பட்ட சாதுவான அவருடைய தபஸை குலைக்கிறதுக்காக தான் இந்திரன் வந்து கத்தியை ஒப்படைச்சிட்டு போனானா அந்த சாது இடத்துல. அப்போது அது மாதிரி நம்ம வில்லும் கையமாக நீங்கள் இருக்கிறது, தபசி வேஷம் போன்ற நீங்கள் வில்லும் கையமாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்குள்ள விகாரமான புத்தி முரட்டுத்தனத்தை தான் உண்டாகும் அப்படின்னு சீதை அந்த மாதிரி அங்கே ஒரு தர்மத்தை சொல்கிறான். ஆனால் ராமர் வந்து என்ன சொல்கிறாருன்னா முரட்டுத்தனத்தை உண்டாக்கணும்னா எல்லா இடத்துலையும் ராமர் வந்து என்னென்னா அஸ்திரம் எல்லா இடத்துலையும் தன்னுடைய கோதண்டத்தை பயன்படுத்த மாட்டார். அன்பை பயன்படுத்துவார். கோதண்டத்தை பயன்படுத்த வேண்டிய இடத்துல தான் கோதண்டத்தை பயன்படுத்துவார், இல்லாடைய கோபத்தை பயன்படுத்துவார். ஸ்தான குரோதகா, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் கோபப்படுவார். அப்படின்னும் போது ராமருடைய கதையை யோசிச்சு பாருங்கள். அப்போது ராமர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடியவர். ஆனால் சீதை என்ன சொல்கிற, அப்படி இருந்தால் வளர்க்கணும், இது சாதாரண தர்மத்தை சொல்கிறான். ஆனால் விசேஷ தர்மத்தை ராமர் சொல்ல, சத்தியத்தை நான் விட மாட்டேன். ஏன்னா விசேஷ தர்மம் என்னென்னா சரணாகதி அடைந்திருக்கிறார்கள் அவர்கள்லாம். பார்த்தா நீயே பார்த்தல அந்த எலும்புகளை கட்சி துப்பி வச்சுருக்காங்க பற்றியா ராட்சர்கள்லாம். இப்படி என்னையே நம்பி அவங்களை உறுதியாக இவங்க தபஸ் மேற்கொள்கிறாருன்னா அவளை காப்பாற்ற வேண்டிய கடமை என்னுடையது இல்லையா? அப்போ அவருடைய நம்மளுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய, நம்ம ராஜ்யத்தினுடைய எல்லையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் காப்பாற்ற வேண்டியது யார்? நம்ம தானே காப்பாற்றணும். அப்படின்னும் போது ஆர்த்த சப்தம், ஐயோ நான் கஷ்டப்படுறேனே, ராமராஜ்யத்தில் நான் கஷ்டப்படுறேனே அப்படின்னு ஒருத்தன் கூட சொல்லக்கூடாது. அதுவும் பரதன் ராஜ்யத்தை ஆள்றான், அவனுடைய கட்டளைக்கு உட்பட்டு நாம் இப்போது அவன் நகர ராஜ்யத்தை ஆள்றான், நான் வனராஜ்யத்தை ஆள்றேன், வனவாசம் மகோதயன்னு வந்திருக்கேன். அப்போது அப்படிப்பட்ட உத்தமனான பரதன் ராஜ்யத்தில் வந்து ஒரு இப்படிப்பட்ட அதர்மம் நேரிடக்கூடாது. ஆனால் ராட்சஸில் வதம் பண்ணுறதா நான் பிரதிஜை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரமூர்த்தி நான் சத்தியத்தை மட்டும் விட மாட்டேன் அப்படின்னு விசேஷ தர்மத்தை சொல்கிறார். அப்போ சீதை சொல்கிற விதத்திலும் பார்த்தா கரெக்டாக இருக்குது, ராமர் சொல்கிற விதத்திலும் பார்த்தா கரெக்டாக இருக்கும். தர்மங்கள்லாம் அருமையாக இருக்கும் ராமாயணத்தில் பார்த்தா. அதனால் இதெல்லாம் இந்த சம்பாஷணைகளை கேட்கறதுக்கு தான் பெரிய பெரிய ஸ்காலர்ஸ்லாம், பெரிய பெரிய மகாத்மாக்கள்லாம், பிராமணர்கள்லாம் அங்கே காரியத்தில் வந்துடுவாங்க. இப்படிப்பட்ட ராமாயணம் சொல்கிறதுக்கு யார் இருக்காங்க இன்றைக்கி? அது போல் இல்லை. இன்றைக்கெல்லாம் சும்மா கதையை சொல்லிட்டு போயிடுறாங்க. நானும் எத்தனையோ இது மாதிரி தர்மத்தை விசாரணை பண்ணுற அளவுக்கு தர்மத்தை பொறுமையாக நிதானித்து ராமனுடைய தர்மத்தை, இந்த ராமாயணத்தை சொல்கிற தர்மத்தை விவரமாக சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது இன்றைக்கி. அன்றைக்கெலாம் வந்து 1 மாதம் வரைக்கும் ராமாயணம் சொல்லியிருக்காங்க, எத்தனையோ நாள் 1 மாதத்துக்கு மேலே கூட ராமாயணம் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் ஆனந்தராம் தீட்சிதர் அவ்வளோ பெரிய மகாத்மாக்கெல்லாம் சொல்லி அதெல்லாம் ராமாயணத்தை ஆராய்ச்சி பண்ணுறவங்க அப்படி தான் ராமாயணத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அது மாதிரிலாம் கிடையாது.
9 நாளில் ஏதோ 2 மணி நேரம் டக்குனு ராமர் வந்தார் போனார், அந்த பக்தி மட்டும் சொல்லிவிட்டு அந்த தர்மத்தெல்லாம் அவ்வளோ விசாரணை பண்ணுறதில்ல. அப்படின்னும்போது என்ன அதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாகுது. அப்போ உண்மையான ராமாயணத்தை நம்மளால் கேட்க முடியல. ஏதோ சுருக்கமாக ராமாயணம் கேட்டு போகலாம், அவ்வளோதான். நான் யூடியூப்பில் பார்த்தேன், எத்தனையோ நேரில் போய் கேட்டிருக்கேன். ராமாயணம் நல்லாயிருக்கும், கதை கேட்கறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும், அவ்வளோதான். நிறைய தர்ம விசாரணைகள்லாம் ரொம்ப இருக்காது பார்த்தா. அப்போ நம்ம முழுசாக ராமாயணம் படிக்கும்போது தான் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும். இந்த சம்பாஷணைகள்லாம் அது சீதை ராமருக்கும் உள்ள சம்பாஷணை, ராமனுக்கும் லக்ஷ்மணுக்கும் உள்ள சம்பாஷணை, ராமருக்கும் ஜாபாலிக்கும் உள்ள சம்பாஷணை, ராமருக்கும் பரதனுக்கும் உள்ள சம்பாஷணை, ராமருக்கும் கௌசல்யம்மாவுக்கும் உள்ள சம்பாஷணை, அதெல்லாம் பாருங்கள். கௌசல்யா சொல்கிற தர்மம் ஒரு விதத்தில் இருக்கும், ராமருடைய தர்மம் ஒரு விதத்தில் இருக்கும். ராமருக்கும் வாலிக்கும் நடக்கக்கூடிய சம்பாஷணை, ராமருக்கும் வாலிக்கும் நடக்கக்கூடிய சம்பாஷணை, யோசித்து பாருங்கள். அதெல்லாம் படிக்கும்போது அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். அதில் என்ன சொல்கிறார், இவர் என்ன சொல்ல வர்றார், அவர் என்ன சொல்ல வர்றார், அதில் மனசை உழல விட்டோம்னா இதுதான் ஆழ்ந்து போகிறது ராமாயணத்தில். இப்படி ஆழ்ந்து போக ஆரம்பிச்சோன்னா தர்மத்திலே மனசை பதியும். ராம பக்தி நம்ம பண்ணுறோம். அப்போது ராமாயணத்தில் ஆழ்ந்து, அது ராமரை தவிர நீங்கள் அந்நிய விஷயத்தை வேறு எதையும் யோசிக்க மாட்டீங்க. அப்போ சுக்ரீவன் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கல. அந்த இடத்துல வந்து பார்த்தா விசாரணை பண்ணுற விபீஷணன் சரணாகதி அடையும் போது அவங்க அபிப்பிராயத்தை கேட்குறாரு. ஒவ்வொருத்தர் அபிப்பிராயம் நியாயமாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து நம்ம தள்ளத்தக்கதே இருக்காது, எல்லாம் எடுத்துக்கொள்ளத்தக்கதாக தான் இருக்கும். நல்லா பாருங்கள், சுக்ரீவன் சொல்கிற தர்மம் ஒரு விதமாக இருக்கும், அங்கதன் சொல்கிறது ஒரு விதமாக இருக்கும், ஆஞ்சநேய சுவாமி சொல்கிறது ஒரு விதமாக இருக்கும், ஜாம்பவன் சொல்கிறது ஒரு விதமாக இருக்கும். விபீஷணன் சேர்த்துக்கலாமா சேர்த்துக்கூடாதான்றது. ஆனால் எல்லாமே பார்த்தா நியாயமாக தான் இருக்கும், எல்லாமே நியாயமாக தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு விதமாக இருக்கும், வேறு வேறு அபிப்பிராயமாக இருக்கும். ஆனால் அபிப்பிராய பேதம் இருக்கும். ஆனால் வந்து ராமச்சந்திரமூர்த்தி இந்த அபிப்பிராயங்களை தள்ளிட்டு அப்போ தனக்குன்னு ஒரு அபிப்பிராயத்தை அப்புறமா தான் வெளியிடுறாரு. ஏன்னா மற்றவங்க அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி தன் அபிப்பிராயம் சொல்லணும். ஒருவேளை தன்னுடைய அபிப்பிராயம் தன்னுடைய அபிப்பிராயத்தை விட மற்றவங்களுடைய அபிப்பிராயம் மேன்மையானதாக இருந்தால் அதை எடுத்துக்கலாமே. அதனால மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு ராமச்சந்திரமூர்த்தி. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சுக்ரீவன் சொல்கிறது, ஆஞ்சநேயர் சொல்கிறது, இவங்க ஜாம்பவன் சொல்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு அவங்கள கேட்டுக்கிறாரு. அவங்க அபிப்பிராயங்கள்லாம் சொன்னாங்கன்னா அந்த அபிப்பிராயத்தில் எது சிறந்த அபிப்பிராயமாக இருக்குதோ அதை எடுத்துக்கலாமே அப்படின்னு அவங்கள சொல்கிறார், சான்ஸ் கொடுக்குறாரு. அவங்களெலாம் கேட்குறாரு, விசாரணை பண்ணுறாரு. எடுத்தவொடனே நான் சொல்கிறது தான் முடிவு. இப்போ ராவணன் சொல்கிறானே, நான் சீதையை திருப்பி விட மாட்டேன், ஆனால் வந்து ஆனால் ராமனை வதம் பண்ணணும், ஆனால் யுத்தம் நேரிடக்கூடாது. அப்படி யுத்தம் நேரிட்டாலும் அது யுத்தம் நேரிடாத என்ன வழி, யுத்தம் நேரிடாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, இதுக்கு என்ன வழி அப்படின்னு சபை ஆலோசனை போட்டான். ஆனால் முடிவு தான் எடுத்துட்டான். என்னென்னா செய்தியை திருப்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அப்படி கிடையாது, அப்படி ஆலோசனை கேட்குறவங்க கிடையாது ராமர். எல்லாருடைய அபிப்பிராயத்தை உண்மையாக கேட்குறவர். கேட்ட பிறகு அப்போது சொல்கிறார், அங்குல்ய கிரேனு, என் சுண்டவரல் அங்குல்ய கிரேனுன்னா என்னுடைய சுண்டவரலுடைய நகத்தினாலேயே இந்த உலகங்களையெல்லாம் நான் அழிக்கக்கூடிய சக்தி உண்டு எனக்கு. அப்படி இருக்கும்போது இந்த விபீஷணன் வந்து எனக்கு அண்ணனை ஏமாற்றி வந்து துரோகம் பண்ணுறான், நமக்களை வந்து ஏன் ஏமாற்ற பண்ண நம்மளை ஏன் துரோகம் பண்ண மாட்டான் அப்படின்னு சுக்ரீவன் சொல்கிறான். நம்மளை வந்து துரோகம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது, என்னை வந்து இவன் ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் என்னை அங்குல்ய கிரேன்ன்ற நான் தன்னுடைய நகத்தினாலே நான் இந்த உலகத்தை அழிச்சிட முடியும். அப்போ இந்த சுக்ரீவனை நான் வந்து அழிச்சிட முடியும் அப்படின்ற தைரியத்தில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சகுர்தேவ பிரபன்னாய தவாஸ்மிதிச்சு யாச்சிதே அபயம் சர்வபூதேப்பியோ ததாம்பியத வரதமான என்னை அபயம்னு வந்து சரணாகதி அடைஞ்சிட்டானா, பிரபன்னாய என்னை பிரபத்தி பண்ணிட்டான்னா, என்னை சரணாகதி அடைஞ்சிட்டானா அவனுக்கு அபயம் கொடுத்துட்றேன். அவன் நம்மளுக்கு துரோகம் பண்ண மாட்டானா, கூட இருந்தேன்னா அந்த துரோகம் பண்ணுற புத்தி அவனுக்குள்ளே வராது அப்படின்னு ராமர் அது அவன் அபயம் கொடுக்குதான் என்னுடைய விரதமாக எடுத்துக்கிறேன்றதை ராமர் அங்கே சொல்கிறார். சகுர்தேவ ஒரே தடவை என்னை சரணாகதி அடைஞ்சிட்டானா அவனுக்கு தர்ம சிந்தனை தான் உண்டாக்குமே தவிர அதர்ம சிந்தனை உண்டாகாது. என் கூட இருந்து எனக்கு துரோகம் பண்ணுற எண்ணமே வராது அப்படின்னு அந்த வானர்கள் சபையில் சொல்கிறாரு ராமச்சந்திரமூர்த்தி. அப்போ இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ராமரை எப்படி நினைக்க தோணுது, இவ்வளோ இப்படியேப்பட்ட தர்மத்தை இப்படியேப்பட்ட உண்மையான ஆத்மாவா. இன்றைக்கி காப்பட தர்மங்கள், இன்றைக்கி கோபிஷ்டர்கள், காப்பட தர்மங்கள், பொய் புழு எப்படிலாம் இருக்கா இந்த காலத்தில், அதெல்லாம் இல்லைன்னா பழிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லிக்கிறோம் நாம். ஆனால் ராமச்சந்திரமூர்த்தி ராமாயணத்தை படிக்கும்போது இப்படி ஒரு சுத்தமான தர்மத்தை கடைப்பிடிச்சிருக்கார் ராமர். இப்படி ஒரு மனசு வெள்ளையாக இருக்குது அவருக்கு. தனக்கு வந்து துரோகம் பண்ணுறவனா கூட அவனை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு. துரோகம் பண்ணுவானே, அதை பற்றி பயமே இல்லை ராமருக்கு. ராமர்னா அங்குல்ய கிரேனை நகத்தினால கிஷி, அதாவது என்னென்னா எப்படி நகத்தினால ஹிரண்ய கசிபு கீசி போட்டாரோ, தனுபிருங்காம் அப்படிப்பட்ட ஹிரண்ய கசிபு கீசி போட்டால் அப்படிப்பட்ட ராமச்சந்திரமூர்த்திக்கு பயம் ஏது, அப்படிப்பட்ட ராவணனே வந்தாலும் கீசி போட்டுருவான். அப்படின்போது அங்குல்ய கிரேனை நகத்தினாலே எல்லாத்தையும் இந்த உலகத்தையே எல்லாரையும்
வதம் பண்ண முடியும் ராமரால். அப்படின்னும்போது நரசிம்ம அவதாரத்தை இங்கே ஞாபகப்படுத்துது. நரசிம்ம அவதாரத்தில் எப்படி நகத்தினால ராவணனை பிளந்து போட்டாரோ, இது இரண்யகசிபு பிளந்து போட்டாரோ, அது மாதிரி இந்த விபீஷணன் துரோகம் பண்ணால் என்னால் எல்லாரையும் வதம் பண்ண முடியும், பிளந்து போட முடியும் அப்படின்றத சுக்ரீவனிடத்தில் சொல்கிறாரு. அதனால் எனக்கு யாரிடத்திலும் பயம் இல்லை, என்னை சரணாகதி அடைஞ்சிட்டா அவன் நல்ல புத்தி உண்டாகும், அவனுக்கு நான் அபயம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ராமர் சொல்கிறார். நீ என்னவோ சொல்கிற இந்த விபீஷணுக்காக இப்போ நான் ஏன் உங்களை ஆலோசனை கேட்டேன்னா, உங்களுடைய அபிப்பிராயம் ஏதாவது சிறந்ததாக இருக்குன்னு நினச்சேன். இல்லை, இப்போது அதை விட ராமருடைய அபிப்பிராயம் தான் ரொம்ப சிறந்ததாக இருக்குது. அப்போ தான் ராமர் சொல்கிறார், சகோதரர்கள்னால் எங்களைப் போல் பரதன் என்னை போல ஒரு சகோதரர்கள் நீ பார்த்துருக்க முடியுமா? பார்த்துருக்க முடியாது. பிதிருவாக்கிய பலன் அப்பா அம்மா கட்டளை கடைப்பிடிக்கிறேன்னா என்னை போல ஒரு பிள்ளையை பார்க்க முடியுமா அப்படின்னு ராமர் தன்னை சொல்லிக்கிறார் அங்கே. ஏன்னா தன்னை ஃபாலோ பண்ணுன்ற பின்னாடி வரவங்க தன்னை ஃபாலோ பண்ணுறதுக்காக ராமர் அப்படி சொல்கிறார். அந்த இடத்துல விபீஷண சரணாகதி கட்டத்தில் அந்த இடத்துல சொல்கிறாரு சுக்ரீவன் இடத்துல. அப்போ என்னை போல ஒரு பிள்ளையை பார்க்க முடியுமா? ஒரு அப்பா அம்மா கட்டுப்படுற பிள்ளை அப்படின்னு நான் பார்க்க முடியாது. அது மாதிரி இருந்துட்டால் அவன் ராமன் ஆகிடுவான். ராமன் ஆகிட முடியும் நம்மளால். எப்படி ஆக முடியும்னா ராமனுடைய தர்மத்தை கடைப்பிடிக்கும் போது. அப்படின்போது சகோதரர்கள்னால் பரதன் மாதிரி ஒரு சகோதரன் கிடைப்பானா அப்படின்னு ஒரு வார்த்தை குத்திக்கிறார். ஏன்னா வாலியை வதம் பண்ணுன்னு சொல்லி தான் எங்களுக்கு சரணாகதி அடைஞ்சேன் சுக்ரீவனை பார்த்து சொல்கிறேன். சுக்ரீவன் அதை இலைமறைவாக காய்மறைவாக சொல்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி. சுக்ரீவனுக்கு மனசு புண்படக்கூடாதுன்னு இலைமறை காய்மறை சொல்கிறார். அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்தான்னு நீ யார் சொல்கிறது? சுக்ரீவன் சொல்கிறான். யார்? விபீஷணன் ராவனுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்தால் நம்மளுக்கு நம்ம கூட ஏன் துரோகம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா நீ எப்படி வந்த? நீ வாலியை வதம் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் நீ நீ அப்போ வாலியை வதம் பண்ணுன்னு சொல்கிறவன் நீ ஏன் கூட நீ எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு நான் நினச்சேன். நாளைக்கு எனக்கு ஏதாவது நான் உனக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது நான் பண்ணணுன்னா உடனே எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு நான் நினச்சேன். அப்படி நான் கேட்கலாம்ல. நீ அப்படி இருக்க மாட்டேன். ஏன்னா என்னை சரணாகதி அடைஞ்சிட்டுமே நல்ல புத்தி உள்ளவனா மாறிடுவான். அப்போ ராமனுக்காக போய் ராமனிடத்துல போய் சண்டை போட்டவன் உடனே தொடங்கிறதுக்கு முன்னாடியே சுக்ரீவன் அப்படிப்பட்ட உத்தம பக்தனாக மாறிடுவான்னு அர்த்தம். ராமனிடத்தில் சரணாகதி அடைஞ்சிட்டான் அப்படின்னும் போது அதை ராமர் குத்தி காட்டிடலாமே. சுக்ரீவா நீ சொல்லாத அந்த விஷயத்தை. ஆனால் அண்ணனை துரோகம் பண்ணிட்டு வந்தான்னு விபீஷணன் சொல்ல, நீ எப்படி வந்த? நீ வாலியை பகச்சின்னு தானே, வாலியை வதம் பண்ணு தானே எங்களை வந்த. அப்போ அண்ணனுக்கு துரோகம் நீ பண்ணலையா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ராமர் அப்படி சொல்கிறவர் கிடையாது. அதனால் சொல்கிறார். அதனால தான் ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன், இளமுறை சகோதரன்னா பரதன் மாதிரி ஒரு சகோதரன் கிடைப்பானா? ராஜ்யத்தை அண்ணனுடைய ராஜ்யத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு இப்போ வாலியை வதம் பண்ணிட்டு சுக்ரீவன் நீ தான் ராஜ்யத்தை ஆள போகிற, நீ ராஜ்யத்தை ஆசைப்படுற, உன்ன மாதிரி இல்லை. ஆனால் பரதன் எப்படி இருக்கான்னா ராஜ்யத்துக்கு ஆசைப்படாமல் அண்ணனுக்கு ராஜ்யத்தை நான் கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்படுறேன், எங்கள் அண்ணன் ராஜ்யத்தை ஆண்டா போதுன்னு அப்படின்னு தேடி வந்தானே. பரதன் மாதிரி ஒரு சகோதரனை பார்க்க முடியுமா அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது சுக்ரீவன் கூணி குறிக்கிறார், புரிஞ்சுக்கிறார். அப்படின்னா பரதன் மாதிரி ஒரு சகோதரன் பார்க்க முடியாது. இங்கே என்னென்ன விபீஷணையும் சொல்ல, விபீஷணை குத்தி காட்டல, சுக்ரீவனை குத்தி காட்டல, பொதுவாக சொல்கிறாரு பரதன் மாதிரி ஒரு சகோதரன் பார்க்க முடியுமா, பிள்ளைனா என்ன மாதிரி ஒரு பிள்ளையை பார்க்க முடியுமா அப்படின்னு அப்படியே பொதுவாக அப்படி சொல்லிடுறாரு. அப்போ ராமர் யார் மனசையும் புண்படாமல் பேசக்கூடியவர். அப்படி அழகாக பேசுகிறார். பேசும்போது பார்த்தா அப்போ புரிஞ்சிக்கிறாங்க எல்லாமே. ஆமாம், ராமர் மாதிரி ஒரு பிள்ளையை பார்க்க முடியாது. அப்படி அப்பா அம்மா கட்டுப்பட்டு அப்படி நடந்தார். அப்படி ஒரு மனுஷன்னா இப்படி தான் வாழணும் ஒரு மனுஷன்னா அப்படின்னு ராமரை பார்த்து தெரிஞ்சுக்கும் அப்படின்னு இந்த ராமாயணத்தில் இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ சம்பாஷணைகள், அதுக்குள்ளே ஆழ்ந்து போனால் நிறைய விஷயங்கள் வெளியே வரும். அதுபோல் ராமாயணத்தில் பார்த்தா இதெல்லாம் நம்ம எடுத்து பேசணும். ராமாயணம்லாம் ஒரு மாதம்லாம் இல்லை, ஒரு வருஷம் கூட பேசலாம். அவ்வளோ தர்மங்கள் இருக்குது. அதான் சொல்கிறேன், இதெல்லாம் நல்ல மெச்சூர்டான சரியான மகாத்மாக்கள், அதாவது சிறந்த பிராமணர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி சம்பாஷணைகளை கேட்கறதுக்காகவே ஒரு மாதம் ராமாயணம் எங்கன்னா வச்சாங்கன்னா அந்த இடத்துல காரு அப்போல்லாம் பெரிய பணக்காராக இருப்பாங்க, அவள் கார் எடுத்துன்னு போயிடுவாங்க. நிறைய கார் நிற்கும் அங்கே பார்த்தா. அந்த இடத்துல ஆனந்தராம் தீட்சிதர் சொன்னார்னா அந்த இடத்துல பார்த்தா அவ்வளோ கார்லாம் அவ்வளோ நிற்கும். அவங்களாம் அவ்வளோ பெரிய தர்மங்கள்லாம் அங்கே போய் கேட்கணுன்னு ஆசைப்பட்டு அதுபோல் உயர்ந்த உபன்யாசத்தை கேட்பாங்க. ஏதோ என்ன மாதிரி சாதாரணமாக உபன்யாசம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. நல்லா உயர்ந்த உபன்யாசம் பண்ணுறாங்க பற்றியா, பெரிய ஸ்காலர்ஸு, பெரிய மகாத்மாக்கள், ஆனந்தராம் தீட்சிதர் போன்ற பெரிய மகாத்மாக்கள். எனக்கு ஆனந்தராம் தீட்சிதர் தக்க ஞாபகம் வருது. இன்னும் நிறைய மகாத்மாக்கள் இருந்திருக்காங்க. நிறைய மகாத்மாக்கள்லாம் அப்படி சொல்லியிருக்காங்க சம்பாஷணம். ஆளுங்குடி பெரியவா, இன்னும் நிறைய மகாத்மாக்கள் அவங்களாம் தர்மங்களை ரொம்ப விரிவாக பேசுவாங்க.
தர்மங்களை விரிவாக பேசும்போது தான் தர்மத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பக்தியில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். தர்மத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிட்டா பக்தியில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். என்னடா அது தர்மத்தை போய் விசாரம் சொல்ல இந்த சந்திர கிருஷ்ண பக்தி ராம பக்தி சொல்லாமல் சொல்கிறதுக்கு முதல் தர்மத்தில் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணுமே. தர்மத்திலேயே கடைக்காலே ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னா பில்டிங் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும், பக்தியில் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும். தர்மத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். தர்மத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீ பக்தியில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அதனால் தர்மங்களை ராமாயணத்தில் தர்மம் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். தர்மத்தை பற்றி பேச 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 அந்த தர்மத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா மகாத்மாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த தர்மங்களை தான் முதல்ல நல்லா கேட்பாங்க. அப்போ பக்தி ஈஸியாக வந்துடும். அப்புறமா கிருஷ்ண பக்தி ராம பக்தி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அவங்களுக்கு. ராமன் சொன்ன ராமன் வந்துடுவார் அவர் அவங்களுக்கு. அப்படி தர்மாத்மாக்களுக்கு தான் ராமர் உடனே பாதுகாப்பு கொடுப்பார். உடனே அப்படிப்பட்ட ரிஷிகள் தண்டகாலத்தில் உள்ள ரிஷிகளுக்கு தானே ராமர் பாதுகாப்பு கொடுக்குறாரு. அப்படி விபீஷனுக்காக தானே ராமர் அப்படி பாதுகாப்பு கொடுக்குறாரு. அதனால் தர்மவான்களை ரட்சித ஸ்வதர்மஸ்ய, தன்னுடைய தர்மங்களை ரட்சிக்கிறவர். அதே சமயம் ஸ்வஜனஸ்ய, அந்த தர்மத்தை கடைபிடிக்கிற தன்னுடைய ஜனங்களை தன் பக்தர்களை ரட்சிக்கிறவர் ராமச்சந்திரமூர்த்தி. அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரட்சிதா ஜீவலோகஸ்ய, சகல லோகங்களை ரட்சிக்கிறவன் நம்மளை ரட்சிக்க மாட்டானா. சகல ஜீவராசிகளை ரட்சிக்கிறவர் ராமச்சந்திரமூர்த்தி நம்மளை ரட்சிக்க மாட்டானா. அதனால் ராமரால் காப்பாற்றப்படுறதுனால பயப்பட வேண்டியதில்லை. என்னென்னா ராமாயணம் மட்டும் பாராயணம் பண்ண ராமருடைய தர்மங்களை நம்ம கேட்கணும். சும்மா இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இது ஒரு நவாக முறையில் கொஞ்சம் பாராயணம் பண்ணிட்டோம், சரி உடனே கொஞ்சம் உபன்யாசம் கேட்டோம், போதும்பா அதுதான்ப்பா ராமாயணம் நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. ஏதாவது ஒன்றாவது மனசில் நின்றுதா, அவ்வளோதான். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு அந்த தூங்கி எழுந்து போகிற மாதிரி சும்மா தூக்கத்தில் கனவு கண்டு அப்புறமா தூங்கி எழுந்த பிறகு அதெல்லாம் மறந்துடுற மாதிரி, தூக்கத்தில் தூங்கி எழுந்து போகிற மாதிரி தூக்கத்தில் நல்லா கனவு கண்டுட்டு அப்புறம் தூங்கி எழுந்த பிறகு அப்புறமா எல்லாத்தையும் அது கனவு தானே அப்படின்னு மறந்து போகிற மாதிரி இது மாதிரி கனவாக தான் போயிடும். இந்த ராமாயணம் கேட்கறதெல்லாம் பார்த்தா நவாக முறையில் கேட்குற ராமாயணம்லாம் பார்த்தா எத்தனை பேர் பதிஞ்சு சொல்லுவாங்க. சில பேருக்கு மனசில் பதிஞ்சிட்டோம். அந்த ராமருடைய குணங்களில் மனசை ஈடுபட்டோம். எனக்கு கூட அப்படி தான் ஈடுபட்டது. ஆனாலும் எத்தனை விஷயம் மனசில் பதியும், எத்தனை பேர் அப்படி கேட்குறாங்க. நிறைய பேர் அதெல்லாம் நம்ம கனவு மாதிரி சும்மா இந்த காலம் அந்த மாதிரி இல்லை. இந்த இடத்துல ராமாயணம் நடக்குது கேட்பாங்க, அடுத்த விட்டுருவாங்க, அதை மறந்துடுவாங்க, அதை பற்றி பேசவே மாட்டாங்க. அப்போ ஊர் வம்புகள்லாம் பேசுவாங்க. அப்புறமா முன்னத்தில் போய் பாகவதம் போய் பாகவதம் போய் கேட்பாங்க, கொஞ்ச நேரம் கேட்பாங்க. அதெல்லாம் அப்போ பகவத்கீதை லெக்சர் கேட்பாங்க, இல்லை பாசனம் கேட்பாங்க, இல்லை பக்த விஜயம் கேட்பாங்க, அதுதான் அபங்கள்லாம் கேட்பாங்க. அதுதான் ஆழ்வார்களுடைய கதைகளை கேட்பாங்க, கொஞ்ச நேரம் கேட்பாங்க, அதான் அதை விட்டுருவாங்க. அதை விட்டு வேறு எப்பவுமே எதுலேயுமே ஸ்திரமாக இருக்க மாட்டாங்க. அதே என்ன சொல்கிறேன்னா ராமாயணம் ஒன்று போதுமானது. ராமாயணம் மட்டும் பாராயணம் பண்ணால் போதுமானது. ராமருடைய கதைகளை மட்டும் நம்ம சம்பாஷணம் பண்ணி ஒருத்தர் நம்ம விசாரணை பண்ணாவே போதுமானது. இந்த தர்மம் எப்படி, அந்த தர்மம் எப்படி, பரதனுக்கும் ராமருக்கும் உள்ள சம்பாஷணை எப்படி, லக்ஷ்மணுக்கும் ராமருக்கும் உள்ள சம்பாஷணை எப்படி, சேதிக்கு ராமருக்கும் உள்ள சம்பாஷணை, கௌசல்யா ராமருடைய சம்பாஷணை இதெல்லாம் படிக்கும்போது தசரதற்கும் கைகேயிக்குள்ளே இருக்கிற சம்பாஷணைகள் கூட பார்த்தா கைகேயி சொல்கிறதும் பார்த்தா அதர்மம் தோணுது நம்மளுக்கு. ராமர் காட்டு காணும்போதாலும் அதர்மம் சொல்கிறது. ஆனால் கைகேயி சொல்கிறதுல பார்த்தா தர்மம் இருக்குது. அலர்கன்னு ஒருத்தன் வந்து என்னென்னா தன் கண்ணையே தானம், ஒரு பிராமணுக்கு கண்ணே தானம் பண்ண அப்படின்னு சொல்கிற அந்த அலர்கன் அப்படின்னா அப்போது தானம் பண்ண அப்படியேப்பட்ட குடும்பத்தில் சிபி சக்கரவர்த்தி புறாவுக்காக அப்போ அந்த தர்மத்தை சொல்கிறா. அப்போ அந்த தர்மத்தை சொல்லும்போது பார்த்தா கரெக்டாக இருக்குது. நிறைய விஷயம் பார்த்தா கைகேயி சொல்கிற விஷயத்துலேயும் நியாயம். சொல்லப்போனால் மந்திரி சொல்கிற விஷயத்தில் கூட பார்த்தா கபட தர்மம் தான் அது. ஆனால் அவ நடக்காத ஒன்று விஷயத்த சொல்கிறா. ஆனால் ஒருவேளை அது நடந்தால் அந்த ஆங்கிளில் பார்த்தா அது நியாயமாக இருந்தால் கூட தோணுது மந்திர விஷயம். ஆனால் அது நியாயம் இல்லை. இருந்தாலும் அப்படியும் ஒரு யோசனை நம்மளுக்கு தோணுச்சு. அந்த அப்படியும் கூட நம்ம புத்தி கெடுத்துருவாங்கன்றதுக்காக மந்திரனுடைய ஆலோசனையை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி அப்படி தான் கலகம் பண்ணுறாங்க நிறைய பேர் குடும்பத்தில். மந்திரினா கோணி மாதிரி. அப்போ யோசிச்சுக்கணும். அப்போ அந்த விதத்தில் பார்த்தா அவள் சொல்கிற ஆங்கிளில் பார்த்தா கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது கரெக்டு கிடையாது. அந்த ஒன்று தான் தள்ளத்தக்கதே தவிர மற்றதெல்லாம் பார்த்தா அந்தந்த ஆங்கிளில் கரெக்டாக இருக்கும். பார்த்தா இப்போ ராமாயணத்தில் இந்த சம்பாஷணத்துக்கு பார்த்தா அப்படியேப்பட்ட கூனி வந்து இது மாதிரி பேசுனா கைகை நல்லவள் தான், ராமனிடத்தில் அதிகமான பாசம் கொண்டவள் தான், பக்தி கொண்டவள் தான். இருந்தாலும் அந்த இடத்துல எப்படி மாறுறான்னா அவளுடைய அந்த ஈகோ டச் பண்ணுறான். நீ போய் என்னென்னா கௌசல்ய இடத்துல போய் சேவைக்கியாக உன்னுடைய வேலைக்காரர்களே உன்னை மதிக்க மாட்டாங்க. நீ கௌசல்யுடைய வேலைக்காரர்களால் விரட்டப்படுபவளாக ராமன் பட்டாபிஷேகத்துக்கு வந்துட்டான்னா கௌசல்யுடைய வேலைக்காரர்களால் நீ விரட்டப்படுபவளாக, நீ அவமதிக்கப்பட்டவளாக, உன் கணவனே உன்னை மதிக்க மாட்டான். உன் கணவன் வந்து கௌசல்ய வீட்டில் போயிருந்தால் நீ கூப்பிட்டா கௌசல்ய போ இங்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிவிடுவா. அப்படின்லாம் மந்திரி கூனி உபதேசம் பண்ணுறான்.
அப்போ என்னென்னா அங்கே ஈகோவில் டச் பண்ணுறான். அவள் என்னென்னா அழகுன்றது ஒரு இதில் அழகில் கொஞ்சம் கர்வம் பிடிச்சவளாக இருக்கும் கைகைக்கு. அது இயற்கையாகவே இருக்குது, அந்த அழகில் கொஞ்சம் கர்வம் இருக்குது. அப்படின்னும் போது தன் கணவனை வந்து கூட தன் கணவனை தன் பக்கத்துலேயே தன் கைக்குள்ளே போட்டு வச்சுணுன்ற எண்ணம் இருக்குது. அப்படின்னு மட்டும் தன் வந்து யாரத்துலையும் தான் தன்னுடைய அழகில் மயங்கிறதுக்கால் தன்னை விட வசதி யாருமே இல்லை. கௌசல்ய சுமித்திரை கூட தன்னோட வசதி கிடையாது, தான் தான் சிறந்தவள் அப்படின்னு ஒரு கர்வத்தில் இருக்கான். அந்த கர்வத்தில் டச் பண்ணிட்டான் யார்? கூனி. ஆஹா, அப்போ நாம் போய் கௌசல்யை போய் சேவை செய்யணுமா? நாம் போய் அடிபணிஞ்சு போனோமா? தசரதர் என்ன தேடி வராரு, நான் தசரத் தேடி போகல, தசரத் என்ன தேடி அப்படின்னா நம்மளுக்கு மயங்கி இருக்கிறாரு. அப்போ ராமர் பட்டாபிஷேகம் வந்துன்னா அப்போ கௌசல்ய தேடியில் போவார் ராமர் மேல உள்ள பாசத்தினால. அப்போ நம்மளை கோட்டை விட்டுருவார் அப்படின்னு நினைக்கும்போது அவள் யோசிக்கிறான். எப்படி சொன்னால் அவள் மனசு கெடுன்னு தெரிஞ்சு கூனியானவள் அப்படி உபதேசம் பண்ணி அவள் மனசை கலைக்கிறான். இதெல்லாம் சூட்சம புத்தி. எப்படி கூனின்னா கூணாக இருக்கிறவங்களுக்கு அந்த சூட்சம புத்தி அதிகமாக இருக்குமா. இப்படிப்பட்ட துஷ்ட யோசனை, இப்படிப்பட்ட குறுக்கு யோசனைலாம் அந்த கூணு அதான் சொல்கிறேன், கூணன் குருப்பட மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா. கூண் போடக்கூடாது, அதனால் ரொம்ப கூண் போடக்கூடாது. அந்த கூனியானவள் என்ன பண்ணால் அந்த கூனிகளுக்கு வந்து என்னென்னா அந்த சூட்சம புத்தி, இது மாதிரி கூர்மையான ஷார்மாக யோசிக்கிற புத்தி அந்த கூணர்களுக்கு இருக்குமா. அதனால் அந்த கூனிகள் தான் அந்த கூனியானவள் அப்படி இப்படிப்பட்ட ஒரு தந்திரமாக இப்படி கெட்ட யோசனையை சொல்லி கைகையினுடைய மனசை கலைக்கிறான். யோசிச்சு பாருங்கள் எல்லாமே. ஆனால் தேவர்கள் அப்படி மனசை மாற்றுறான். தேவர்கள் அனுமதி இல்லாமல் மனசை மாற்ற முடியாது. தேவர்கள் தான் அவருடைய மனசை மாற்றுறாங்க கைகை. ஏன்னா ராவண வதம் நடக்கிறதுக்காக இதெல்லாம் நடக்குது. இருந்தாலும் அந்த இது மாதிரி ஆட்களை நம்ம குடும்பத்தில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த கூனி மாதிரி மந்திரை மாதிரி அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல பார்த்தா அவள் சொல்கிறது எப்படின்னா இவளுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறா பாருங்கள். நீ ஏமாந்துருவ நாளைக்கு அப்படின்னும் போது நம்மளுக்கு பக்குன்னு ஆகிடும். என்னடா நம்ம ஏமாந்து போயிடுவோமா, நம்ம சொத்தெல்லாம் நம்ம இழந்துருவோமா, நம்ம நடுத்தரில் நிற்போமா, ஆஹா நம்ம பிள்ளையை வதம் பண்ணிட்டு பரதனை வதம் பண்ணிட்டு கூட சொல்கிறா கூனிய. ராமர் வந்து பரதனை வதம் பண்ணிட்டு வரான். தன்னைத்தானே வதம் பண்ணிப்பாங்களா யாருன்னா? பகவானே தான் 4 ரூபத்தில் இருக்கான். ஆனால் அவள் சொல்கிறா கூனி அப்படி சொல்கிறா, அதை நம்ப வைக்கிறா கைகையை. நாளைக்கு நீ தாண்டி இது கஷ்டப்படுவேன், அது நீ இப்போவே நீ என்ன பண்ணுற, பரதன் வந்து கேகை தேசத்துலேருந்து அப்படியே அனுப்பிச்சிட்டு காட்டுக்கு அப்படின்னு தான் சொல்கிறான் கூனி. கேகை தேசத்துலேருந்து இங்கே அயோத்திக்கு வந்தால் ராமன் கொண்டுடுவான், நீ என்ன பண்ண அப்படியே அனுப்பிச்சிடு என்னென்ன உனக்கு போய். அதனால் எப்படிலாம் கெட்ட யோசனையை சொல்லி விடுறாப்ப. அப்போது எதை டச் பண்ணால் எது வீக்னஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பார்த்து டச் பண்ணுறது ஒரு துஷ்டருடைய சுபாவம். சகுனி எப்படி கெடுத்தானோ மகாபாரதத்தில் அதுபோல் கூனியானவள் ராமாயணத்தில் கெடுக்கிறான். அந்த மெயினான ஒரு அந்த சென்டர் பாயிண்ட், அந்த ஈகோ பாயிண்ட்டை டச் பண்ணோடனே அவள் தான் மாட்டிக்கிறாங்க. கையம்மா மாட்டிக்கிறாங்க. எப்படியாப்பட்ட நல்லவங்க கூட கெட்டு போயிடுவான். துஷ்ட சகவாசம், தான் சொல்ல அசத் சங்கமானது எப்படி வேணால் கெடுத்துரும், மனசை மாற்றிடும். எப்படியாப்பட்ட நல்லவங்களுடைய புத்தியும் கெடுத்துரும். அதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம், இன்சிடென்ட் நடந்த விஷயம் என்னென்னா, நம்ம நல்லவங்களாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், இந்த படிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம். ஆனால் பார்த்தா நம்ம அன்பாக பேசினா கூட நம்மளால் ஒருத்தர் ஆணவமாக பேசுகிறாங்க. நம்ம அவங்களுக்கு உதவி செய்தால் கூட அவன் நன்றி மறந்தவங்களாம் நம்மளுக்கு துரோகம் செய்கிறாங்க. நம்ம உதவி செய்தவங்களும் துரோகம் பண்ணுறாங்க. அப்போ நம்மளுக்கு கோபம் வராதான். ஒரு சின்ன ஒரு விஷயம், இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒரு குடும்பத்துக்குள்ளே சரி வேறு நம்ம உதவி செய்கிறோம். உதவி செய்யும்போது அவங்க என்ன பண்ண நம்மளுக்கு துரோகம் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, நம்ம உதவியை மறந்துட்டு நம்மளை திட்டுறாங்க, நம்மளை சாடுறாங்க. சரி இவங்களுக்கு போய் நம்ம செய்யுதுமே அப்படின்ற எண்ணம் வருமா வராதான்? அப்போ புத்தி மாறுது இல்லையா? அதான் ஈகோ பாயிண்ட் டச் பண்ணுறது. அப்போ நம்மளுக்குள்ள அகங்காரம் இருக்குது. அந்த அகங்காரம் அடியோடு போகும்போது என்னென்னா அவர்கள் நம்மளை நன்றி நினைக்காட்டி போகிறாங்க. நாம் செய்ய வேண்டியது நம்ம நல்லது செய்வோம், அதுதான் நல்லது மட்டும் நம்ம செய்வோம், கெட்டது நினைக்க வேணாம். அவங்க நம்மளுக்கு கெட்டது நினச்சும் போகிறாங்க. அந்த நன்றி நினைக்காமல் நம்மளை திட்டுறாங்க, நம்மளை நன்றி கெட்டதனமாக நம்மளுக்கு பேசுகிறாங்கன்னா பரவாயில்ல விட்டுரு அப்படின்னு நம்மளுக்கு போகிற அந்த பக்குவம் இல்லைன்னு சொன்னால் கைகை மாரி வசப்பட வேண்டியது தான். என்னென்னா ஆஹா என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டேன், உனக்கு போய் நான் நல்லது செய்து வந்தேன் பார், இனிமேல் உனக்கு நல்லது செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நல்லது செய்து நிறுத்திடுவாங்க. இவன் என்ன தான் அப்போது நல்லவனுடைய மனசு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தோடு வந்தவனுடைய புத்தியும் கெடுத்தது பற்றியா துஷ்ட சங்கமானது. ஏன்னா அவர்கள் வந்து நன்றி கெட்டவர்களாக நடந்து கொள்கிறார்கள். நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க நாம் வந்து என்னென்னா அவங்க எதுவும் செய்யலைனா கூட அவங்களுக்கு எதாவது நன்மை செய்யணுன்ற எண்ணத்தோடு நம்ம செய்கிறோம். சில பேர் உதவி பண்ணுறோம், ஆனால் உதவி பண்ணவங்க நன்றியை மறந்து நம்மளை ஒரு உதாசனப்படுத்துகிறாங்க, நம்மளுக்கு கேவலமாக பேசுகிறாங்கன்னு சொன்னால் அப்போ நம்மளுக்கு கோவம் வருமா வராதான்? அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசு கெடுமா கிடையாதான்? அப்படிப்பட்ட துஷ்ட சகவாசம் நல்லவருடைய மனசையும் கெடுத்தது பாரு பிறருக்கு. அப்போ இனிமேல் யாருக்கும் உதவி பண்ணக்கூடாதா?
இவன் உதவி பண்ணால் நன்றி கட்டுறவனாக இருக்கான். அப்படி நான் உணர்த்து உதவி பண்ணும்போது அவனை அப்படி தான் சொல்ல போகிறான், எதுக்கு நம்ம உதவி பண்ணின்னு. அதோட நம்ம இடத்துல நம்ம இருக்கிறதே நல்லது. தேவையில்லாமல் உதவி பண்ணி நம்ம அவமானப்படுறதை காட்டிடலாம். யாருக்கும் உதவி பண்ணாமல் நம்ம மட்டும் சந்தோஷமாக இருக்கிறோமா, அவள் தான் தன் சுயநலத்தோடு நம்ம வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நினைக்க தான் தோணும். ஏன்னா மைண்டை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. உண்மையிலே எதிர்பார்க்காத நம்ம நல்ல செய்கிறது தான் உண்மையான தர்மம். ஆனால் எதிர்பார்க்காம செய்கிறளவுக்கு இன்னும் பக்குவம் அடையலை. சரி, இதை கொடுத்தா அவங்க மனசு சந்தோஷப்படும் அப்படின்னு தான் நம்ம கொடுக்குறோம். ஒரு சாப்பாடு போட்டலும் கூட ஒருத்தர் கொடுக்குறோன்னா அவங்க சந்தோஷப்படுவேன். அப்போ சரி கொடு அப்படி எடுத்து வச்சுட்டு சரி கிளம்பு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? என்ன இப்படி பேசுகிறாங்க, நம்ம உதவி செய்யறது கூட நன்றி மறந்தவங்களாக சரியாக பேச மாட்டாங்க அப்படின்னு ஒரு கோவம் வரும் இல்லையா? அதான். அப்போ நம்ம நல்லபடியாக அன்பாக பேசினா கூட சில பேர் திரஸ்காரம் பண்ணுவேன், இப்போ என்ன உனக்கு சும்மா தேவையில்லாதுன்னு பேசுகிறேன் அப்படின்னு 3 லட்சம் மாதிரி பேசுவாங்க. 3 லட்சம் மாதிரி பேசும்போது நம்மளுக்கு கோவம் வந்துடும். ஏன்னா நம்ம அன்பாக பேசினா கூட இப்படி ரொம்ப கோவமாக பேசுகிறான்னு உடனே இவனுக்கு என்னென்ன வராத கோவம் எனக்கு வந்துடும். நம்ம அன்பாக பழகணும் தான் எல்லோரோட பழகிறோம். ஆனால் எல்லாருமே அன்பாக பழகிற மனப்பான்மையோடு இல்லையே, விரோதமாக பழகிறாங்க. அதையும் சகிச்சு நம்ம அவங்கள அன்பாக பழகணும். அப்படின்னா பலனை எதிர்பார்க்காம அன்பாக பழகிறது. அப்படின்னா அவங்க மரியாதை எதிர்பார்க்காம அமானிதா மானிதேன்னு அவங்க நம்ம அவமதிச்சா கூட அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மனப்பான்மை இன்னும் அந்த அளவு பக்குவம் அடையலை. பக்குவம் அடைஞ்சிட்டா நிச்சயமாக இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டோம். ஆனால் பக்குவம் அடையாத போது நீ என்ன தான் கௌரவமாக எல்லாரையும் அன்பாக நடத்தணும்னு நினச்சா கூட உங்களால் நடந்துக்க முடியாது. ஏன்னா வீக்னஸாக இருக்கிறோம் நம்ம. அப்போ ராமர் கைகையை சுடு சொற்களால் சாடுறா. என்னென்னா உடனே கிளம்பு, நீ பரதன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாத, நீ உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்குது. நான் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டேன், சத்தியம் பண்ணிட்டேன், நான் ராஜ்யத்தை விட்டு போகிறேன், வனவாசம் போகிறேன் 14 வருஷம் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது உடனே கிளம்புன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ப்ரெஷ் பண்ணால் என்ன அர்த்தம்? அம்மா நான் தான் போகிறேன்னு சொன்னல, சும்மா எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராமர் கேட்டார். அண்ணா கேட்கல. ராமர் அந்த கோபத்தை ஜெயிச்சிட்டவர். அதெல்லாம் சொன்னேன், அம்மா கௌசல்யா அம்மாவிடத்துலையும் சீதை இடத்துலையும் மட்டும் சொல்லிக்கொள்ளுற அளவுக்கு அவங்க அவகாசம் கொடுங்கம்மா, நான் கண்டிப்பாக போகிறேம்மா அப்படின்னு பவ்யமாக சொல்லி. அப்போ என்ன சொல்கிறேன், அம்மா தசரதை தான் சொல்லணும்மா, கட்டளையிடணுமா, காட்டுக்கு போகிறேன்னா நீ சொன்னால் நான் செய்ய மாட்டேனம்மா, நீ என் தாயல்லவா, நான் பெற்ற தாய் மற்ற தாயின்னு பார்த்ததில்லை, என்னுடைய தந்தையினுடைய மனைவி நீ தாய் தானே, நீ பெற்ற தாய் நான் மற்ற தாயும் பார்த்ததில்லையே, நீ என் தாய் தானே, உனக்கு உத்தரவிட அப்பா சொன்னால் தான் நான் போகணும், நீ சொன்னால் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மனப்பான்மை எத்தனை பேர் வரும்? அப்போது சுடு சொற்களால் உடனே கிளம்பு, நீ போகலன்னா தசரதர் தூங்க மாட்டார், சாப்பிட மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது என்ன கோவம் வரணும் ராமருக்கு? அப்போ நான் ஓய்ஞ்சு போனால் உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா அப்படின்னு கோவம் வரணும் இல்லையா? வரல. கைகையை வெட்டி போட்டான் அப்படின்னு கோவம் வரணும், வரல. என்ன போய் காட்டு பண்ணுறதே துரோகம், அதனால உடனே கிளம்பு அப்படின்ட்டு பரதன் வர வரைக்கும் இருக்க வேணாம், சரி உடனே கிளம்பு, நீ அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கல உடனே செய் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணால் கோவம் வருமா வராதான்? ஆனால் அந்த இடத்துல ராமர் கோவம் வரல. அப்போ ராமர் எப்படி கடைப்பிடிச்சார் பாருங்கள். அப்படிப்பட்ட நல்லது செய்த கைகைக்கும் நல்லதுன்னு நினைக்கிறார் ராமச்சந்திரமூர்த்திக்கு, மேலும் மேலும் கெடுதல் நினைக்கிறாருன்னா கோவம் வருமா வராதான்? ராமர் கோவம் வரலாங்க. ஆனால் லக்ஷ்மணுக்கு வருது கோவம். ஏன்னா தன்னுக்கு பண்ணால் லக்ஷ்மணுக்கு வந்திருக்காது, ஆனால் ராமருக்கு பண்ணதுனால லக்ஷ்மணுக்கு கோவம் வந்தது. அதில் சுயநலம் இல்லை, ராமரோட பக்தி இருக்குது. அதில் அந்த பக்தி இருக்கிறதுனால தான் லக்ஷ்மணன் கோவப்படுறாரு, ராமரிடத்தில் உள்ள பக்தினால் கோவப்படுறாரு. அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போது துஷ்டருடைய சகவாசம் நம்மளுடைய நற்குணங்களையும் கெடுத்துடும். கலியும் சத்வஹரம் பும்சாம் கர்ணதாரை வாரணமும். கலியானவன் என்ன பண்ணுவான்னா, இதுவரை கலிபுருஷர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் சத்வஹரம்சம், நம்ம மனசை கெடுக்க, நம்ம சத்துவ குணம் நல்ல குணத்தை கூட கெடுத்து விடக்கூடியவர்கள். இவரிடத்தில் நம்ம நல்ல மதிப்பை காட்டினாலும், நல்ல உண்மையை பேசினாலும், இவரிடத்தில் அன்பாக பேசினாலும், இவர்கள் நல்லபடியாக நல்லதை நினைச்சு பழகினாலும் இவர்கள் கெடுதலை செய்யக்கூடியவர்கள். இவர்களுடைய சுபாவமே அப்படி தான். அப்படி ஒரு துஷ்டருடைய சுபாவம் நம்ம மனசை கெடுத்துரும். யோசிச்சு பாருங்கள். அதுதான் கைகை மந்திரனுடைய மனசுக்கு எடுத்தது. அப்போ எப்படியாப்பட்ட நல்லவங்களும் கெட்டு போயிடுறாங்க பாரு. அப்படிப்பட்ட கைகை அவ்வளோ நல்லவள் தானே, ஆனால் கெட்டு போயிட்டா பாரு. ராமனிடத்தில் அப்படிப்பட்ட பக்தி உண்டவள் ராமரே காட்டுக்காலத்தோட எந்த வாக்கால் ராமனை கொண்டாடினாலோ அதே வாக்கால் ராமனை துரத்துக்கிறாள் அல்லவா கைகை. தூக்கி மடியில் வச்சு கொஞ்ச நாள் தான் இன்றைக்கி புறம்பே தள்ளி விட்டுட்டா கைகை ராமனை. சொல்லப்போனால் பரதனை விட ராமன் தான் ரொம்ப பிரியமுள்ள பிள்ளையான். அப்படி வளர்த்தாலும் ராமரத்தில் தான் அதிக பிரேமையான் கைகைக்கு. ஆக்சுவலாக அவளே வெளியே தள்ளிட்டா பாரு. யார? ராமர் கைகை. ஏன்னா அவன் புத்தி கெடுத்ததுன்னா துஷ்ட சகவாசம். ராம பக்தியிலிருந்து விலக செய்தது துஷ்ட சகவாசம்.
அவர் ராம்பக்தி உள்ளவளாக இருந்த கைகையை ராம்பக்தி அற்றவளாக மாற்றச் செய்தது, சுயநலத்தை மேற்கொள்ள செய்தது கைகையினுடைய சகவாசம், துஷ்ட சகவாசம். இதை புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ராமாயணத்துலன்னா. அப்போ நல்ல குணத்தோடு நம்ம பழகினா கூட நம்ம கெடுத்து விடக்கூடியது இந்த உலகம். அப்படின்னா உன் நல்லெண்ணத்தை நீ வெளிப்படையாக காட்டணும் அவசியம் இல்லை, மனசால் நல்லதை நினச்சிக்கிட்டு வெளிப்புறமாக நல்லது செய்துன்னு போயினேரு, அவ்வளோதான். அவர்கள் பதில் எதிர்பார்க்காத அந்த இடத்த விட்டு உடனே காலி பண்ணிவிட்டு, அந்த இடத்துல நல்லது செய்தியா அவங்களுக்கு கொடுக்கணுன்ற அந்த பொருள் கொடுத்துட்டே அதுக்கப்புறம் அவங்க தேங்க்ஸ் கூட எதிர்பார்க்காத, உடனே கொடுத்துட்டு கிளம்பி போயினேரு, அவ்வளோதான். வலதுகை கொடுப்பது இடதுகை அறியக்கூடாது, அவ்வளோதான். போயினேரு, எதிர்பார்க்காம போயினேரு, நல்லது செய்தோமா, அவ்வளோதான். அவங்க மரியாதை எதிர்பார்த்து நிற்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ராமர் அப்படி தான் உடனே கிளம்பிட்டார் அந்த இடத்த விட்டு, மரியாதை எதிர்பார்க்கல. கௌசல்யம்மா இடத்துல சீதையம்மா இடத்துல சொல்கிறதுக்கு கிளம்பிட்டார். அது மாதிரி ராமாயணத்தை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் ஆயிரக்கணக்கான விஷயம் இருக்குது, லட்சக்கணக்கான விஷயம் இருக்குது, நம்ம புரிஞ்சுக்கணும் ராமாயணத்தில். அதனால் ஒரே ராமாயணம் போதும். இந்த ராமாயணத்தில் ஆழ்ந்து ஈடுபாடு கொண்டால் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது, சம்பாஷணைகள், அதெல்லாம் அனுபவிக்கலாம். மனசை எப்படி கெடுத்து விடக்கூடியதுன்னா துஷ்டருடைய சகவாசம் மனசை கெடுத்துடும். அதனால் சத்சங்கம் முக்கியம். சத்சங்கம் எப்படின்னா, சத்சங்கம் நான் முன்னெல்லாம் நினச்சேன் என்னென்னா பஜனை பண்ணுறவங்களாம் சத்சங்கம் தான், நல்லது தான், ஆமாம் உண்மை தான். பஜனை பண்ணுறவங்களாம் சத்சங்கம் தான், அவர்கள் தப்பு இருந்தால் கூட அவர்களை ஆனால் இறங்கி பழகி பார்த்தா மகா கோபிஷ்டர்கள் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் நம்மளை வஞ்சகர்களாக இருக்கிறார்கள். அப்படின்னும் போது எதுக்கு இந்த அப்படி சகிச்சிக்கின்னு அவங்களுடைய தீய குணங்களை சகிச்சின்னு நீ அந்த இடத்துல அங்கே போய் அந்த பஜனில் அந்த சத்சங்கன்ற பேரில் அந்த சங்கத்தில் போய் நீ சகிச்சிக்கின்னு மேலே உனக்குள்ளே புழுங்கின்னு உனக்குள்ளே கெட்ட எண்ணங்களை வளர்த்துக்கின்னு அந்த இடத்துல இருக்கணுமா? தேவையில்லை. அந்த இடத்த விட்டு வெளியே வந்தது பெஸ்ட்டு. அது சத்சங்கமே ஆனாலும் பஜனை பண்ணுற இடமே ஆனாலும் நம்ம மனசை புண்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால், நம்ம என்ன தான் நல்லது நினைச்சாலும் அவங்க தீய இருந்தால் அவங்க இன்னும் பக்குவம் அடையலை. அவங்க பஜனை பண்ணுறாங்க, இன்னும் பக்குவம் அடையலை. அது அந்த பஜனை அவங்களுக்கு பக்குவப்படுத்திடும். ஆனால் இன்றைக்கி இப்போ பக்குவம் அடையலை. இப்போ சில நாள்பட்ட பிறகு பக்குவம் அடைய செய்யும் அந்த பஜனை. ஆனாலும் அது சத்சங்கம் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. அப்படிப்பட்ட மனசை புண்படுத்தக்கூடியவர்கள் நம்ம நல்லதை நினச்சி போது நம்ம சிரிச்சின்னு போனால் கூட அவங்க முகத்தை காட்டக்கூடியவர்கள் என்ன சரியில்லை, நீ அது சரியில்லை, இது சரியில்லை, குறை சொல்ல, அது நம்ம அந்த இடத்துல அப்படி சகிச்சுன்னு இருக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வந்துடலாம், அதோட தனியாக உட்காந்து பஜனை பண்ணலாம். அதனால் பிரதிகூலமாக இருந்தாலும் கோபிஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நம்மளை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல போய் என்ன பிரயோஜனம்? அதனால் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி சில சத்சங்கன்ற பேரால், அசத்சங்கன்னா கொலை பண்ணுறவன், கொள்ளடிக்கிறவன், திருடுறவன், போய் இவங்க தான் துஷ்ட சங்கம்னு நினச்சின்னு இருக்கோம். இது பஜனை சங்கத்திலே, இது சத்சங்கன்ற பேரால் இது போல் பஜனையிலே இது மாதிரி நிறைய ஏட்டிக்கு போட்டி, போகாமல் பாலிடிக்ஸ் எல்லாமே இருக்குது. அதை பார்த்து பழகணும். பார்த்து அது மாதிரி பழகி அந்த சத்சங்கம் அது மாதிரி மனசை புழுங்கின்னு அந்த இடத்துல மனசை புண்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சால் அதை விட்டு விலைக்கு நம்ம தனியாக ஏகாந்தமாக ராமருக்கு தெரிஞ்சால் போதும். நீ பஜனை பண்ணுறது, நீ சொல்கிற ராமனுக்கு தெரிஞ்சால் போதும், சீதைக்கு தெரிஞ்சால் போதும். அழகாக உட்காந்துன்னு ராமாயணம் பாராயணம் பண்ணி நம்ம நாம சொல்லிட்டு எல்லோருடமே பட்டும் படாமல் இருக்கணும். அவள் தான் தொட்டும் தொடாமல் இருக்கணும், பட்டும் படாமல் இருக்கணும். தாமரைகள் இல்லை நீர் ஓட்டாதது போல் அது மாதிரி இருந்துட்டு போகிறது தெரிஞ்சிக்கணும். அப்படி பட்டும் படாமல் போகிறது தெரிஞ்சிக்கணும். அவள் தான் ரொம்ப நேரம் தான் அவங்களோட சம்பாஷணம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு இருக்க தெரியும். ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு அந்த சத்சங்கன்ற பேரால் போய் மாட்டிக்கிட்டு அங்கேருந்து வெளியே வரவும் வழி தெரியாமல், ஆனால் அவங்க சொல்கிற குத்தலான சொற்கள்லாம் புண்படுத்திக்கின்னு அங்கேயே உட்காந்து இருப்பாங்க. இதெல்லாம் என்னென்னா ரொம்ப அவங்க என்ன பண்ண பின்னாடி அவங்கள பற்றியே புற சொல்லுவாங்க. இது என்னென்னா பாவத்தையும் வளர்க்கும். அவங்கள பற்றி குறை அவங்களே அந்த சங்கத்திலே போயின்னு அவங்கள பற்றியே குறை சொல்கிறது, இது பாவத்தையும் வளர்க்கும். இது தேவையில்லை. அதை விட உனக்கு பிடிக்கலையா அந்த சங்கத்தை விட்டு வெளியே வந்துடு, அவங்கள பற்றி குறை சொல்ல வேண்டாம். அது என்னென்னா உனக்கு பிடிக்கலையா, நீ ஏன் அங்கே குழுமின்னு அவங்க மனசை பிடிக்கின்னு ஏன் அவங்க மனசை புண்ணு பார்த்தீங்கன்னா அதே இடத்துக்கு போயின்னு இருக்க, அது தேவையில்லை. அப்புறம் பின்னாடி வெளியே அவங்கள பற்றி குறை சொல்கிறேன். இது மாதிரி ஆசாமிங்களை இது மாதிரி பெண்களை நிறைய பேர் பார்த்துருக்கேன். அது மாதிரி அவங்களே குறை சொல்லுவாங்க, அங்கேயே போயின்னு அவங்களே குறை சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அப்படி இப்படின்னு தேவையில்லாத பேச்சு. அவங்க குடும்பத்தை பற்றிலாம் பேசுவாங்க, தேவையில்லாத விஷயன்ற. அவங்க குடும்பத்தை பற்றிலாம் நம்ம பேசுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. உனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சால் உன்னை இது போல் பேசுகிறாங்க, உன்னை ஒதுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சால், உங்களை வெறுக்கிறாங்க, உங்களை ஒதுக்குறாங்க, உங்களை முன்னாடி பாட வைக்கல, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதெல்லாம் காரணம் கிடையாது. ராமாயணம் படிக்கலை, அதான் காரணம். பஜனை பண்ணுறீங்களே தவிர ராமனுடைய குணங்களை பற்றி கற்றுக்கல, ராமாயணம் படிக்கலை, அதான் காரணம். வெறும் பஜனை பண்ணால் மட்டும் போதாது, ராமனுடைய குணங்களை கதைகளை கேட்டு தெரிஞ்சுக்கணும், ராமனுடைய குணங்களை பற்றி பேசணும். அப்போ தான் இந்த நல்ல குணங்கள் நமக்குள்ளே வளரும். எந்த இடத்துல எப்படி இருக்கணும், ராமர் எப்படி கடந்து போகிறாருப்பா, பிறர் பேசல, அதெல்லாம் தட்டி வச்சு போயிட்டே இருப்பார் அவர்.
அதெல்லாம் சட்டை கூட பண்ண மாட்டார். வருஷேயும் கடினமான வார்த்தைகளை தன்னை சாடினா கூட அந்த இடத்த விட்டு கடந்து கைகை சொன்ன வார்த்தை சரி உடனே அந்த இடத்துல கடந்து போகிறார். அது மாதிரி கடந்து போயிடணும். அதுக்கு மேலே அங்கே நிற்கக்கூடாது. அது மாதிரி மேலே மேலே சம்பாஷணம் பார்த்தா கடினமாக வரும் பொழுது கைகை அம்மா வார்த்தைன்னு சொல்லி உடனே சரி கௌசல்யா மகளை செய்திகளை சொல்லிக் கொடுத்துக்காக அவகாசம் கொடுக்குமான்னு சொல்லிட்டு அதை விட்டு அவங்கள நமஸ்காரம் சேவை செய்ய பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறார். பொல்லாத கைகையினுடைய பாதங்களையும் வணங்கிட்டு தான் போகிறார் ராமச்சந்திரமூர்த்தி லக்ஷ்மண சுவாமி. அப்படி தான் போகிறாங்க. அப்படி தன்மையாக போயிடணும். அந்த இடத்த விட்டு கடந்து போயிடணும். அதில் இருந்தால் இன்னும் தேவையில்லாத வாக்குவாதம் பிரச்சனை. நம்ம என்ன தான் நல்லா பேசினா கூட அவங்க வேறு மாதிரி பேச்செல்லாம் பேசுவாங்க. அதனால் அந்த இடத்த விட்டு கடந்து போயிடணும். அது மாதிரி தெரிஞ்சுக்கணும். ராமச்சந்திரமூர்த்தி கடைப்பிடிச்ச மாதிரி அது மாதிரி நம்ம ஒரு இடத்துல சத்சங்கன்ற பேரில் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வெளியே வரவே மாட்டேன்றாங்க. அதெல்லாம் வேணான்றேன். நம்ம நல்ல குணங்களை வளர்த்துக்கணும். பக்தி வளர்க்கக்கூடிய இடமா இருக்கணும். சத்சங்கம்னா ஒரு பக்தி வளர்க்கக்கூடிய இடமா இருக்கணும். நம்மளுக்கு நல்ல எண்ணங்களை ஊட்டக்கூடிய இடமா இருக்கணும். மனசில் தெளிவான சிந்தனைகளை உண்டாக்கக்கூடிய இடமா இருக்கணும். நம்ம மனசை புண்படுத்தக்கூடிய இடமாவோ அல்லது நம்மளை வெறுக்கக்கூடிய இடமாவோ இருந்துட்டால் அங்கே நீ பக்திலையும் வளர முடியாது. நீங்கள் பாவம் மேலே மேலே என்னென்னா அவங்கள பற்றி தான் குறை சொல்லுவீங்க. அந்த குறை சொல்கிறதுனாலே நம்மளுக்கு பாவம் உண்டாகும். அதனால் நம்ம மனசில் கலங்கம் உண்டாயிடும். ஏன்னா ராமாயணம் படிக்காததுனால. அதனால் தனி நிலைமையில் உட்காந்து நம்மளுக்கு அனுகூலமாக நம்மளுக்கு அதே சமயம் பக்தி வளர்க்கக்கூடியதாக அனுகூலமாக நான் பக்தியை வளர்க்கக்கூடியதாக இருக்கணும். அதே சமயத்தில் மேலும் மேலும் ராமாயணத்தில் அந்த ராமனுடைய குணங்களை அனுபவிக்கக்கூடிய சங்கமாக இருக்கணும். அப்படிப்பட்ட சங்கத்தில் நம்ம அனைவரதும் அனுபவிச்சுட்டு தேவையில்லாத குடும்ப விஷயங்கள்லாம் பேசாமல் பகவத் விஷயம் மட்டும் பேசுகிற சங்கமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை சீராக அமைச்சிடணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. நாம் தான் டிசைட் பண்ணணும். எங்கேயோ போய் மாட்டின்னு வெளியே வர தெரில அப்படிலாம் சொல்லாதீங்க. இன்றைக்கி நினச்சா வெளியே வந்துடலாம். வெளியே வந்து நல்ல சங்கத்தில் ஆனந்தமாக சந்தோஷமாக பக்தின்றது சுதந்திரமாக அனுபவிக்கக்கூடியது. இது யாருடைய கட்டுப்பாடுனாலும் நம்ம உட்படக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. இல்லை நான் அவரை குருவாக ஆசிரிச்சிட்டேன், நான் எப்படி அந்த சங்கத்தை விட்டு வெளியே வர முடியும்? நான் அவரை குருவாக ஆசிரிச்சிட்டேன். அப்போ அந்த குருக்கள் மட்டும் அந்த குருவுடைய சம்மந்தம் பெற்ற அந்த குரு சம்மந்தம் பெற்ற அந்த சத் சங்கத்தில் போய் அங்கே மனசை புண்படுத்துகிற மனசை வெறுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த சங்கத்தை விட்டுரு. அந்த குருவஇடத்தில் மட்டும் போய் தொடர்பு கொண்டு அப்போ தனியாக போய் நீ நாமா சொல்லு, பஜனை பண்ணு, எல்லாம் பண்ணு, அவ்வளோதான். அது மாதிரி இல்லை அந்த குருவிடத்துல உண்மையான பக்தர்கள் இருப்பாங்க, நல்லவங்க இருப்பாங்க. அவங்க இடத்துல மட்டும் சகவாசம் கொள்ளு. எங்கேயோ போய் மாட்டிக்கின்னு வெளியே வர தெரியாமல் வழி தெரியாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. நான் பார்த்துருக்கேன். வேணாம். உங்களுக்கு யார் முக்கியம்? குருநாதர் முக்கியம். அந்த குருவை மட்டும் ஆசிரிச்சிக்கோ, அவ்வளோதான். அந்த குரு சம்மந்தமானவர்கள், அதனால் இவங்களை ஆசிரிச்சிக்கிறேன். உங்களை என்னென்னா குரு ஒரு பிரசாதம் கொடுத்துருக்காரு, அதனால் அது உயர்ந்த இடம் அப்படின்னு அந்த இடத்துல ஆசிரிச்சிருக்கேன். ஆனால் அவங்க பார்த்தா ரொம்ப மனசு புண்படுத்துறாங்க. அப்போ புண்படுத்துறாங்க ஏன் சொல்கிறா? அப்போ அவங்கள பற்றி குறை சொல்லாத. அப்போ ஆனால் அந்த இடத்த விட்டு வெளியே வர வழி தெரியல. துண்டை அப்படின்னு நான் அந்த இடத்த விட்டு உடனே துண்டை கட் பண்ணிட்டு வந்துனே இருக்கணும். நம்ம குரு முக்கியம். அந்த குருவை போய் பார்க்குறோமா, குருவை ஆசிரிக்கிறோமா, அதோட நம்ம வீட்டில் பஜனை பண்ணுறது தான் முக்கியமே தவிர அவரிடத்துல போய் மாட்டின்னு சிக்கின்னு தவிக்கூடாது. அவ்வளோதான். வேறு ஒரு நல்ல சத்சங்கமாக உலகம் பறந்து விரிந்து கிடக்குது. அருமையான சத்சங்கம்லாம் இருக்குது. நமக்கு ஆனந்தம். ஆனால் ஒரே நாமமாக இருக்கணும், ஒரே தெய்வமாக இருக்கணும், ஒரே குருவாக இருக்கணும். அதுதான் அதில் அப்படியே போயினே இருக்கணும். அவ்வளோதான். அடிக்கடி மாற்றக்கூடாது. உங்களுக்கு சத்சங்கத்தில் தான் மாற்ற சொன்னேன். சத்சங்கத்தில் சத்சங்கன்ற பேரால் உங்களுக்கு மனசை வெறுக்கக்கூடியதாக இருந்தால் தயவுசெய்து அந்த இடத்த விட்டு நல்ல இடமா, மனசை புண்படுத்தாத பக்தியை வளர்க்கக்கூடிய இடமா சேர்ந்துருக்கிறது பெஸ்ட்டு. அதான் சரி. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஏகாந்த லாபம் ஏகாந்தமாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நிசங்க சுசங்க ஜாதகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்கம் இல்லாமல் இருக்கிறதே நல்ல சங்கம் அப்படின்னு மகான்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் ஏகாந்தமாக ராமாயணம் படிச்சுக்கிட்டு அனுபவிச்சு ராமநாமா சொல்லி கீர்த்தனை பண்ணின்னு சந்தோஷமாக போகிறது எப்படி இருக்குது? இப்போ நான் சொன்னேன் இவ்வளோ தர்மங்கள் இதெல்லாம் ராமாயணத்தை படிக்காமல் வருமா? மகான்களத்தில் ராமாயணம் கேட்காமல் வருமா? அது மாதிரி பெரிய பெரிய மகாத்மாக்கள்லாம் ராமாயணத்தை அப்படி பதம் பதமாக விடாமல் அனுபவித்து கேட்ட காலங்கள்லாம் பொன்னான காலம். அதெல்லாம் ஆனந்தமான காலம். அப்போலாம் ஆள் வளமாக இருப்பாங்க, நல்லா திடகாத்திரமாக இருப்பாங்க, நீண்ட ஆயுசோடு வாழ்ந்தாங்க, இயற்கையான சாப்பாடு சாப்பிட்டாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க, கள்ளங்கப்படம் இல்லை, யாருக்கும் துரோகம் பண்ணி எல்லாருக்கும் நல்லது செய்யணுன்ற எண்ணம். எங்கே பார்த்தாலும் அன்னதான சத்திரங்கள் இருந்தது, நிறைய அன்னதானம் நடந்தது, பிறருக்கு உதவி செய்யணுன்ற மனப்பான்மை இருந்தது, ராம பக்தி எங்கே பார்த்தாலும் வந்தது. அப்போ ராமராஜ்யம்தான். அது மாதிரி இருந்தாங்க. அதெல்லாம் அந்த காலமே வேறு. அப்போல்லாம் உபன்யாசம் பண்ணுறவங்க அவ்வளோ தர்மங்களை ஆழ்ந்து சொல்லுவாங்க.
சும்மா ஏதோ 9 நாள் முடிச்சிடணும்னு முடிச்சிடறதுலேயே இருக்கக்கூடாது. முடிச்சுட்டு அதில் ராமாயணம் சொல்லியாச்சு, 9 நாள் சொல்லியாச்சு. அதுதான் 9ஆம் நாள் சம்மானம் வாங்கிக்கினேன், பட்டு வேஷ்டி வாங்கிக்கினேன், ஜம்முன்னு சால்வை போட்டுக்கினேன், அதுதான் மாலையை போட்டுன்னு கிளம்பிட்டேன். அதுதான் இந்த தாம்பல் தட்டில் சம்பானம் வாங்கணுமா, அதுதான் கிளம்பணுமா, விட்டா ஜூட், அதுதான் வேறு ஊருக்கு போகிறது. அப்படின்னா என்ன ராமாயணம் அது? ராமாயணத்தில் என்னுடைய முக்கியமான நோக்கம் என்ன? ராம் பக்தி. சரி, அது எப்படி கடைப்பிடிக்கணும்? தர்மத்தை ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பக்தி ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அதெல்லாம் சொல்கிறதுக்கு யார் இருக்காங்க? அப்போ அதை விரிவாக கேட்கணும், அது தெரிஞ்சுக்கணும். அப்போ 9 நாள் பத்தாது. அவங்க 9 நாளில் சொல்லணும்னு சொன்னால் பின் அப்படி தான் சொல்ல முடியும் அவங்களால. அது உபன்யாசம் பண்ணுறவங்க அது தப்பு இல்லை. அவங்க ஒரு 2 ஹவரில் சொல்லணும்னா 9 நாளில் எப்படி சொல்ல முடியும்? அப்போ அந்த சுருக்கமாக அந்த கதையை தான் சொல்ல முடியும். விரிவாக தர்மங்களை சொல்ல முடியாது. 1 மாதம், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஆந்திரம் தீட்சிதர் அவ்வளோ பெரிய மகாத்மாக்கெல்லாம் 1 மாதம் 1.5 மாதம் ராமாயணம் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சொன்னால் அருமையாக அனுபவிக்கலாம், நிதானமாக அனுபவிக்கணும். அதுக்கு அவகாசம் கொடுத்தா தான் அவங்க தர்மங்களை ஃப்ரீயாக சொல்ல முடியும். அதனால் உபன்யாசம் பண்ணுறவங்கள தப்பு சொல்ல முடியாது. அவங்க அந்த 2 மணி நேரத்தில் என்ன சொல்ல முடியுமோ அதான் சொல்ல முடியும் அவங்களால. அதை சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் தர்மத்தை விரிவாக கேட்கணும் ராமாயணத்தில். இந்த சம்பாஷணைகள்லாம் ராமரே பேசியிருக்கார். லக்ஷ்மணர் சம்பாஷணை பேசியிருக்கார், சீதை சம்பாஷணை, கௌசல்ய சம்பாஷணை, இதெல்லாம் பேசிக்கும்போது ஜாபாலியுடைய சம்பாஷணை, வாலியினுடைய சம்பாஷணை பேசும்போது அப்போ அதெல்லாம் கேட்கணும், ஆனந்தமாக இருக்கும். அதெல்லாம் கரனிடத்தில் சம்பாஷணை பண்ணியிருக்கார் ராமச்சந்திரமூர்த்தி, அதெல்லாம் பேசணும், ரொம்ப சூப்பராக இருக்கும் அதெல்லாம். சரி, லக்ஷ்மணருக்கும் தாரிக்கு நடக்கிற சம்பாஷணையை கேட்கணும், ரொம்ப அருமையாக இருக்கும். அதெல்லாம் நிறைய இருக்குது. சரி, எதுவுமே முடிச்சிடணும்னு நம்ம படிக்கக்கூடாது. எதையும் முடிச்சிடணும்னு படிக்கக்கூடாது, அதை அனுபவிக்கணும்னு படிக்கணும். அதுதான். அதனால தான் இந்த நவாகம் 9 நாளில் முடிக்காத காரணம். கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மொத்தம் எனக்கு அதை அப்போ கூட எனக்கு எப்படி இருந்தாலும் படிக்கும்போது ஃபாஸ்ட்டாக வந்துடுது. ஆனால் என்னை பொறுத்த என்னென்னா அனுபவித்து படிக்கணும்னு தான் ஆசை. 9 நாளில் முடிக்கணும்னு படிக்கக்கூடாது என்னை பொறுத்தவரைக்கும். அது என்றைக்கு அந்த பக்கம் பகவான் கொடுப்பானோ தெரில. கொடுத்தாங்கன்னா 1 மாதம் கூட நம்ம ராமாயணம் படிக்கலாம். இப்போ 7 நாள் ராமாயணம் பாராயணம் இருக்குது. 32 நாள் லவகுசர்கள் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா பாவத்தோடு சொன்னாங்களாம். அப்படி பாவத்தோடு அந்த புரிகிற மாதிரி அந்த ஸ்வரத்தோட அந்த ராகமாக பாடி ஆலாபனம் பண்ணி அதை அனுபவித்து சொன்னாங்களாம். அதுதான் தத்பூதிகரம். அதில் தான் ராமர் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு தன் சிம்மாசனத்தை விட்டு இறங்கி மக்களாக உட்காந்து ராமர் கேட்டிருக்காரு. 32 நாள் அஸ்வமேத மண்டபத்தில் ராமாயணத்தை அப்படி கேட்டிருக்காரு ராமச்சந்திரமூர்த்தி. அது மாதிரி கேட்கணும் ராமாயணம் கேட்டால். ஆஞ்சநேய சுவாமி மாதிரி கேட்கணும் ராமாயணத்தை கேட்டால், அப்படி கேட்கணும். சரி, ராம 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 ஸ்ரீராம நாம சங்கத்துக்கு ஜெய். சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். தர்மத்தை எல்லாத்தையும் கடைப்பிடிக்க முடியாது. முக்கியமான தர்மத்தை கடைப்பிடிக்கலாம், பக்தி தர்மத்தை. ஆனால் தர்மத்தை கேட்கணும். தர்மத்தை கேட்கறது தப்பு இல்லை. தர்மத்தை கேட்க 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 மனசு ரம்யமாக இருக்கும். மனசில் தர்மத்திலேயே மனசு விடும். அதர்மத்தில் ருச்சி போகாது, அதர்ம ருச்சி ஏற்படாது. தர்மத்திலேயே மனசு வாழும். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். ஸ்ரீராம சிங்கத்துக்கு ஜெய். சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரமணே நமः. गोपिका जीवनस्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर राम पार्वती पति हर महादेवा सिद्धिविनायक स्वामी की जय. आंजनेय स्वामी की जय. सद्गुरु महाराज की जय. सागर साध मल्लिक की जय. राम 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 राम. श्री राम नाम सिंह की जय. राम 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 राम. श्रीमद् वाल्मीकि रामायण की जय. श्री वाल्मीकि भगवान की जय. आंजनेय स्वामी की जय. राम 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 राम. போட்டி பண்ணிப்போம். ராம 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 ராம.